பிரைஸ் தி லார்ட். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? உங்களெல்லாம் பார்த்தா நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. எல்லாம் பொங்கல்லாம் சாப்பிட்டுட்டு தைரியமாக நீங்கள்லாம் இந்த பொங்கல் விழாவை விட்டுட்டு வந்திருக்கிறது ஆண்டவருடைய வார்த்தையில் பொங்கணும் அப்படின்னு நீங்கள் வந்திருக்கிறீங்க. பிரைஸ் தி லார்ட். ஆத்மாவினுடைய புது படைப்பு தான் ஆற்றல் உள்ள படைப்பு, அப்படி தானே? அதுக்காக வந்திருக்கிறீங்க. ஆண்டவரை பார்க்கலான்னு ஆசையோடு வந்தவங்களாம் செய்து சொல்லுவோம், பிரைஸ் தி லார்ட். இல்லை சாமி, இங்கே சமைக்கிற சாப்பாடு கொஞ்சம் நல்லா இருக்குது, அதனால் சாப்பிட்டுட்டு போகலான்னு வந்தேன், அப்படி வந்திருப்பீங்க இல்லையா? அவங்க மட்டும் சொல்லுங்கள், பிரைஸ் தி லார்ட். கண்டிப்பாக சாப்பிட்டுட்டு தான் போகணும், சாப்பிடாமல் போகக்கூடாது. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கேட்டுட்டு ஹோம்ஒர்க்லாம் பண்ணிட்டு தான் சாப்பிட்ணும். பிள்ளைங்களுக்கு சொல்லுவோம் இல்லையா, ஹோம்ஒர்க் எழுதினா தான் சாப்பாடு, அப்படி சொல்லுவோம்ல, அதே மாதிரி தான் ஹோம்ஒர்க்கெல்லாம் பண்ணால் தான் சாப்பாடு. சுற்றி பார்த்தா தெரியும். ஒரு இடத்துல ஏதோ ஒரு பஸ்ஸை ஏறி இறங்கி நம்ம ஒரு இடத்துல போய் உட்காந்து அந்த இடத்து சூழல்களை எல்லாம் சமாளித்து, இதெல்லாம் நம்ம கஷ்டமாக பார்க்கல, ஆண்டவருக்கு நம்ம திருப்பி செய்கிற கடனாகத்தான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா அவர் நமக்கு அவ்வளோ பெரிய உதவிகளை செய்திருக்கிறார். சொல்ல முடியாத ஆசீர்வாதங்களை கடவுள் பொழிந்து கொண்டே இருக்கிறார். இது மாதிரி ஓடுகிற போது கடவுள் பலப்படுத்துவதை நாங்கள் பார்க்குறோம். கடவுள் நம்மளை பலப்படுத்துவதையும், கடவுள் நம்மளை உற்சாகப்படுத்துவதையும், நம்முடைய ஆத்மா வெறுமையாகி விடாதபடி கடவுளுடைய இரக்கத்தில் நம்ம நிறைவாய் பயணிக்க அது இன்னும் பறந்து கொண்டே இருக்கும். அந்த உணர்வு தான் கடவுளுக்குள் பயணிக்கிற பிள்ளைகள் அனுபவிக்கிற ஒரு அனுபவம். அதனால தான் இந்த தியானங்கள் உங்களுக்கு நடத்தப்படுகிற. இந்த தியானத்தில் அட்டன் பண்ணுற நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த தியானத்தினுடைய ஒவ்வொரு நாளுடைய முடிவிலும் ஒரு முடிவு எடுக்கணும். இந்த தியானம் என்ன சொல்லுது, இந்த தியானத்தில் நம்ம இதெல்லாம் கேட்குறோமே, இதனால் நான் என்ன கொண்டுட்டு வரேன் வெளியில் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன செய்யணும், ஒரு செயல் வடிவம் இந்த வார்த்தைக்கு நீங்கள் கொடுக்கணும். பிரைஸ் தி லார்ட். வார்த்தை கடவுளோட வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை கடவுளாகவே இருந்தது. அந்த வார்த்தை என்ன ஆயிடுச்சு? கடவுளோடு இருந்த வார்த்தை என்ன ஆயிடுச்சு? மனிதனாக இறங்கி வந்தது, வடிவம் எடுத்தது. பிரைஸ் தி லார்ட். அதுதான் லாஜிக். இப்போ நமக்கும் வார்த்தையை கடவுள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. அந்த வார்த்தையை நம்ம என்ன செய்கிறோம், வாங்கிறதுக்கு வாஞ்சியாக இருக்கிறோம். அந்த வார்த்தையை வாங்கிய பிறகு அந்த வார்த்தைக்கான செயல் வடிவம் நீங்கள் கொடுக்கணும். பிரைஸ் தி லார்ட். அந்த செயல் வடிவம் எல்லாத்துக்கும் ஒரே வடிவமாக இல்லை. நான் ஒரு பங்கில் இருந்தப்போ அந்த பங்கில் என்ன செய்வேன்னா, பிரசங்கம் வச்சுக்கிட்டே இருப்பேன், படார்னு முடிச்சிடுவேன். சாமியாருங்க அப்படி முடிக்க மாட்டாங்க இல்லையா, உங்களுக்கே தெரியும். பங்குலெல்லாம் ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த இறை வார்த்தைகளிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால் அப்படி சொல்லி இப்படி அவங்க என்ன செய்வாங்க, முடிப்பாங்க. அப்படி முடிக்கும் போது எல்லோரும் உஷாராயிடுவாங்க. உண்டியல் எடுக்க வரவன் வந்துடுவான், அப்போனா தெரியும் ஒரு சாமியார் முடிக்க போகிறாரு அப்படின்னு. அந்த மாதிரி அவங்க நினச்சிக்கிட்டு என் பிரசங்கத்துலேயும் அந்த பாட்டு கிளாஸில் வாசிக்கிறவங்களாம் என்ன செய்வாங்க, டீ குடிக்க போயிடுவாங்க வெளியே. அந்த சவுண்டு கேட்குது இல்லை, வெளியில் மைக்கிலலாம் கேட்குது. அதனால் ஆகவே அன்புக்குரியவர்களே அப்படின்னு சொல்லி நம்ம முடிக்கிறத பார்த்துட்டு அவங்க உள்ளே வந்துடுவாங்க. நம்ம அங்கிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படி பேசும்போது இவங்க எல்லாம் செட்டில் பண்ணிவிட்டு உடனே நம்ம முடித்தோடனையும் வானமும் பூமியும் படைத்தவரா அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. அந்த நான் என்ன செஞ்சிருவேன், ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார் சிந்திப்போம் ஆமேன் அப்படின்ட்டுருவேன். தெரிச்சு உடையாருவாங்க. நான் இதுக்குன்னே அமைதியாக நிற்பேன். எல்லாம் ஒரு 5 நிமிஷம் அங்கே ஒரு அமைதி தெரிஞ்சிடும். எல்லோரும் உடனே என்ன செய்வாங்க, என்னடா கொயர் எங்கே போனாங்கன்னு அப்படி பார்ப்பாங்களா, மாட்டிப்பாங்க. அதனால் அவர் கொயர் மாஸ்டர் வந்தார், ஃபாதர் நீங்கள் நல்லா பிரசங்கம் வைக்கிறீங்க, ரொம்ப அருமையாக இருக்குது, அந்த முடிக்கும் போது அந்த முடிவு சொல்லி முடிங்க, நாங்கள் கொஞ்சம் அலர்ட் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கோம். அதை சொல்ல மாட்டார். அந்த முடிக்காமல் நீங்கள் அப்படி முடிச்சிடுறீங்களா, அதுதான் ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். அங்கே உட்காந்துருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பின்னணியிலேருந்து வரவங்க, படித்தவங்க இருப்பாங்க, படிக்காதவங்க இருப்பாங்க, வாலிப பிள்ளைகள் இருக்கிறாங்க, நடுத்தர வர்க்கத்தினர் இருக்கிறாங்க, வயதானவர்கள் இருக்கிறாங்க, இப்படி பலதரப்பட்ட மக்கள் அங்கே இருக்கிறாங்க. நான் ஒரு முடிவு இதை செய்யணும்னு சொல்லி கொடுத்தேன்னா அது எல்லாருக்கும் அப்ளை ஆக முடியாது, அது எல்லாருக்கும் போகாது. அப்போது ஒவ்வொருத்தரும் கேட்குறவங்க என்ன செய்யணும், அவங்கவுங்க முடிவு அவங்கவுங்க தான் எடுக்கணும்.
என்ன செய்யலாம், உங்களுடைய சூழல் என்னன்னு உங்களுக்கு தெரியும், அந்த சூழலில் நீங்கள் என்ன முடிவு எடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் தான் யோசிக்கணும் அப்படி சொல்லி அவருக்கு அனுப்பினேன். அதே தான் இன்றைக்கி உங்கள்கிட்டையும் சொல்கிறேன். நீங்கள் தியானத்தில் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, இறைவார்த்தையினுடைய பல விஷயத்தை உங்களுக்கு அன்வெயில் பண்ணுவாங்க, அதாவது அது திறந்து போடுவாங்க, எல்லாத்தையும் மறைந்திருப்பது எதுவுமே இல்லை, எல்லாமே விளக்கப்படும். அப்போ நீங்கள் அதை உள்ளே பெற்றுக்கொண்டு எப்படி அதை நீங்கள் எடுத்து செல்கிறீங்க, அதுக்கு எப்படி வடிவம் கொடுக்குறீங்க. இன்றைக்கி நிறைய பேர் ரொம்ப ஒரு கவலையான விஷயம் என்னென்னா, கேட்குறாங்க ஆனால் அதுக்கு வடிவம் கொடுக்கறதில்ல. என்னுடைய ஆலயங்களில் கூட நாங்கள் பிரசங்கம் வைக்கும்போது சுருக்கமாக வச்சிட்டோன்னா வந்து ரொம்ப கோபமாக கேட்பாங்க, என்ன ஃபாதர் இவ்வளோ சீக்கிரம் முடிச்சிட்டிங்க பூசையை, அடான்னு முடிச்சிட்டிங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு அரை மணி நேரம் அப்படி கேட்கணும், எதையாவது பேச வேண்டியது அவர் வேலை, பேசணும் அவர் எப்படி முடிக்கலாம் அப்படின்னு அதிகாரத்தோடு வந்து கேட்பாங்க. திருப்பி நாங்கள் கேட்க முடியாது, சரி போன வாரம் கேட்டியே என்ன பண்ணினேன், அங்கே ஒன்றும் நடக்கலைன்னு எங்களுக்கும் தெரியும். அதே பிரச்சனை. நான் என்னுடைய பங்கில் தான் ஒரு தாய் தனிமையாக விடப்பட்டுட்டாங்க. ஒரு தாய்க்கு வந்து சில பிள்ளைகள், அவங்க குடும்பத்தில் எல்லாருமே நல்ல ஸ்டாண்டர்டாக இருக்கிறாங்க. அதில் ஒரு சில பிள்ளைகள் என்ன செய்யலை, அவங்க தாயோட பேசுகிறதையே விட்டுட்டாங்க, அந்த தாயோட பேசுகிறதே விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நான் பூசையில் சொல்கிறேன், மாதிரி தாயை வெறுத்துட்டு வந்து நிற்கிறவங்களாம் இருக்கிறீங்க, தாயை ஏற்றுக்கொள்ளலை, தாயோடைய அன்பை, தாய் இறந்து போயிருந்தால் பரவாயில்ல, தாய் உயிரோடு இருக்கிறாங்க, வயதான தாய், பிள்ளைங்க வருவாங்க பார்ப்பாங்கன்னு காத்திருக்கிறாங்க. அதனால் இந்த கிறிஸ்மஸ் நியூ இயர்லாம் வருது, போய் பார்த்து உங்களுடைய உறவை என்ன செய்யுங்க, புதுப்பித்து கொள்ளுங்க, அம்மா அப்பாவோடைய கோபமாக இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி 10 கட்டளையில் இருக்கிற முதன்மையான கட்டளை அது ஒரு கட்டளை, அப்படி தானே, தாய் தந்தையை மதித்து நட அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். அவங்க அங்கே தான் இருக்கிறாங்க, நானும் பார்க்குறேன். அந்த நபர் தாய் தந்தையை அவமானப்படுத்துகிறவர்கள் அங்கு தான் நின்று கொண்டு இருக்கிறார்கள், இறைவார்த்தையை கேட்குறாங்க. சரி ஏதாவது எஃபெக்ட் வருதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பிரசங்கம்லாம் முடிச்சுட்டு ஒரு 10 நாள் கழித்து அப்படி விசாரித்து பார்த்தேன், வந்தாங்களா, வீட்டுக்கு வந்து அம்மாவை பார்த்தாங்களா. அம்மா அவங்க வந்து பார்க்கவே இல்லை, அவங்க பார்க்கல, அதற்கான சூழல் அமைந்தது, பார்ப்பதற்கான சூழல் அமைந்தது, ஆனாலும் அவர்கள் அதை தவிர்த்து விட்டார்கள் அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்ல கேள்விப்பட்டேன். அப்போ எப்படி இருக்குது பார்த்தீங்களா. அப்போ இவங்க பிரசங்கத்தை கேட்குறாங்க, ஆனால் என்ன செய்யலை, அது அவங்களுடைய வாழ்க்கையில் எந்த தாக்கத்தையும் கொடுக்கல, மாற்றத்தை கொடுக்கல. அப்போ வார்த்தைக்கு வல்லமை இல்லைன்னு நம்ம சொல்ல முடியுமா? வார்த்தைக்கு வல்லமை உண்டு. அந்த வார்த்தையினுடைய வல்லமைக்குள்ளே அவர்கள் பயணிக்க விரும்பவில்லை. பிரைஸ் தி லார்ட். இதை தான் செவித்தினவுன்னு நம்ம சொல்கிறோம். ஒரு ஆன்மீக இது என்னது, படை நோய், ஆன்மீக படை நோய். மேலே படை வரும் பார்த்தீங்களா, சொறி சிறங்கு படைன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி இது ஒரு ஆன்மீகம் கூட அவங்களுக்கு நோயாய் மாறி இருக்கிறது. கோயிலுக்கு போகணும் இல்லைன்னா எனக்கு அரிக்கும், கோயிலுக்கு போகலன்னா அரிக்கும், கோயிலுக்கு போயிட்டேன்னா இந்த அரிப்பு இருக்காது. அதாவது இது அந்த மாதிரி ஒரு நோய். கோயிலுக்கு போயிட்டு உட்காந்துட்டு வந்துடணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்ன செய்யணும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. இந்த தியானங்கள் அதற்காக உங்களுக்கு கொடுக்கப்படுகிற தியானங்கள் அல்ல, சும்மா நீங்கள் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கான தியானங்கள் அல்ல. நகைச்சுவையை நாங்கள் கொடுக்குறோம், இல்லைன்னு சொல்லலை. ஒரு வீட்டிலேருந்து ஃபோன் வருது, அந்த வீட்டில் ஒருத்தவங்க சொல்கிறாங்க, இந்த நபர் வந்து உங்கள் பிரசங்கம் எல்லாம் பார்ப்பாங்க, உங்கள் பிரசங்கத்தை எப்போவுமே கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, ஆனால் வீட்டில் பிரச்சனையே அவங்க தான், எதுக்கும் அவங்க உடன்படுறதில்லை, அன்பு செய்கிறதில்ல. அவங்க பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி அந்த குடும்பத்தோட மகிழ்ச்சியை கெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது மனசுக்கு கஷ்டமாக இருக்கும். அப்போ இந்த இறைவார்த்தை வந்து நிறைய பாசிட்டிவ் உதாரணங்கள் இருக்குது, நம்ம அதெல்லாம் சொல்கிறதுக்கு இங்கே வரல. ஒரு சில நெகட்டிவ் சைன்ஸ் நான் சொல்கிறேன். அப்போ இவங்க பிரசங்கத்தை கேட்குறாங்க, அதனால் என்ன பயன் அவர்களுக்கு? ஒன்றும் இல்லை, அது ஒரு என்டர்டெயின்மெண்ட்.
நான் ஏதாவது கேட்டேன்னா தான் எனக்கு வந்து அது திருப்தியாக இருக்குது. இது நமக்கு விடுதலை கொடுக்காது. ஆகவே இன்றைக்கி இப்படிப்பட்ட ஒரு சூழல்களில் தான் இன்றைக்கி ஒரு தலைப்பை வந்து நம்ம பார்க்குறோம். எல்லா வாழ்வும் வாழ்வல்ல, மாறாக நெறியியல் சார்ந்த வாழ்வே வாழ்வு. திருக்குறள் மாதிரி இருக்குல்ல, இது திருவள்ளுவர் சொல்லலை, இது ஆல்பர்ட் சொல்கிறது. எல்லா வாழ்வும் வாழ்வல்ல, மாறாக நெறியியல் சார்ந்த வாழ்வே வாழ்வு. நெறியியலை பற்றி நம்ம சிந்திக்க போகிறோம். நெறியியல்னா என்ன? எத்திக்ஸ்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். எல்லாத்துக்குமே இந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க. எத்திக்ஸ், பிஸ்னஸ் எத்திக்ஸ், ரிலீஜியஸ் எத்திக்ஸ், லைஃப் எத்திக்ஸ், இப்படி எல்லாத்துக்குமே இந்த எத்திக்ஸுங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. அப்படின்னா என்ன? எல்லா இடத்துலையுமே ஒரு நெறியியல் இருக்கணும், ஒரு நெறிமுறை இருக்கணும், வாழ்வியல் நெறிமுறை இருக்கணும், ஒரு நோக்கத்தை வந்து தாங்கி நம்ம செல்லணும். அதுதான் வாழ்க்கை. ஒரு நெறிமுறை இல்லாமல் வாழ்வது வாழ்க்கை அல்ல. இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய ஒரு சில அடையாளங்கள், இப்போ நான் சொன்னது உங்கள் வாழ்க்கையிலையும் அப்ளை ஆகும். நீங்களும் யோசித்து பார்க்கணும். அப்போ நம்மளும் ஒரு நெறிமுறை இல்லாமல் ஏதோ ஒரு வாழ்க்கையை நம்மளாக ஒரு ஃப்ரேம் போட்டு வச்சுக்கிட்டு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், அது தவறான வாழ்க்கை முறையாக இருக்கும். எதுக்கு திருச்சபைன்னு பேசுகிறோம், சர்ச்சை பற்றி பேசுகிறோம், நம்ம எதுக்கு நம்முடைய பங்கு தலங்கள்னு பேசுகிறோம். இதெல்லாம் நீங்கள் வந்து அந்த பார்க்குற அந்த ஃபார்மேட்டுக்குள்ளே வரக்கூடிய விஷயம். அப்போ நமக்கு எது புரியலையோ அதை நம்ம எங்கேருந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறோம்? திருச்சபை என்ன சொல்லுது, நம்முடைய ஃபாதர் எப்படி அதை சொல்கிறாரு, ஸோ இந்த நற்செய்தி கூடத்திலேருந்து என்ன உங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது, இதிலிருந்து தான் அந்த வாழ்வியல் நெறிமுறைகளை நீங்கள் கற்றுக்கொள்கிறீங்க. அப்போ இந்த எத்திக்ஸ் ஆஃப் அவர் லைஃப் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இது குறித்து தான் நம்ம பேச போகிறோம். கொஞ்சம் பைபிளை விட்டு வெளியில் போகிற மாதிரி தெரியும், ஆனால் உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமானது. நம்மளுடைய யூடியூப் சேனலெல்லாம் வந்து நம்ம மக்கள் மட்டும் பார்க்கல, எல்லா மக்களும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நான் போகிற இடத்துல கிறிஸ்தவர் அல்லாதவர்களும் என்னை அடையாளப்படுத்திக்கிறாங்க, என்னை கண்டுபிடிச்சி ஓடி வருவாங்க. ஸோ அவங்களுக்கும் இந்த செய்தி ஒரு பயனுள்ள செய்தியாக அமையும். அவங்களுக்கு தான் இல்லை, நமக்கும் இது பயனுள்ள செய்தியாக அமையணும். அதுக்கு நீங்கள் உங்களுடைய கண்களை மட்டும் திறந்திருந்தால் பத்தாது, இதயத்தையும் திறந்து வைக்கணும். பிரைஸ் தி லார்ட். இதயத்தை வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன்னு சொல்கிறவங்க எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம், பிரைஸ் தி லார்ட். இதயத்தை வீட்டில் வச்சுட்டு வந்துட்டீங்களா? கொஞ்சம் வந்துடுங்க. எல்லாம் இதையெல்லாம் இங்கே தான் இருக்குது. என் மனசை கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு ஃபாதர், என் வீட்டுக்கா பத்திரமா இருக்கட்டுமேனு என் வீட்டுக்கார்ட்ட கொடுத்துட்டு வந்துட்டேன். மனசே மனசே மனசில் பாரம். மனசு எங்கே இருக்கணும்? அவங்கவுங்க மனசு அவங்கக்கிட்ட தான் இருக்குது. கடவுள் கூட அந்த மனசை வாங்கி வச்சுக்க மாட்டார். அதனால் உங்கள் மனசு உங்கள்கிட்ட தான் இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், அறிவை திறந்து வைக்கணும், கண்ணை திறந்து வைக்கணும், மனசையும் திறந்து வைக்கணும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கொஞ்சம் பேர் முடிவு எடுத்துட்டாங்க, இந்த எடுபட்ட பையன் ஏமாற்றிட்டே இருப்பான் போல இருக்கு, சொல்லவே கூடாது, இவன் என்ன கேட்டாலும் சொல்லப்படாது. என்ன நர்சக்கா? அப்படி தான் நிறைய பேர் அப்படி முடிவு எடுத்திருப்பாங்க. கேட்டால் சொல்லுவாங்க. முடிவெடுத்தவங்க சொல்லுங்கள், பிரைஸ் தி லார்ட். பார்த்தீங்களா? நீங்களே ஏமாந்துட்டீங்க. சாரி எல்லாம் வேணாம். ஐ எம் நாட் லாரி டு கேரி யுவர் சாரி. ஸோ ஒன்றும் பயப்படாதீங்க. ஐயோ இந்த ஆளுக்கிட்ட தப்பாக சொல்கிறோமே அப்படி. ஒரு பாட்டியம்மா வந்து அழுகுறாங்க, நான் ஒரு 3 தடவை தப்பாக சொல்லிட்டேங்க, மன்னிச்சுக்க. நானே அப்போ தான் ஃபீல் பண்ணேன், ஐயோ பாட்டியம்மா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டாங்க. தப்பாக சொன்னால் ஃபீலிங்லாம் கிடையாது, நம்ம சுதாரிக்கணும்னு அர்த்தம், அவ்வளோதான். இவ்வளோ அட்டென்டிவாக உட்காந்துருக்கும் போதே ஏமாந்து போகிறோமே, வெளியில் பிசாசு நம்மளை எத்தனை தடவை ஏமாற்றிக்கிட்டே இருப்பான். அதனால தான் நிறைய நேரம் உணர்ச்சி மட்டும்தான் சில பேர்த்துக்கு வேலை செய்யுது. நாங்கள் அருங்கொடை இல்லத்துலலாம் பெரிய அறிவு சார்ந்தவங்க வந்து பிரசங்கம் வைக்கும்போது தோற்றுருவாங்க. ஃபாதர், ஏன் ஃபாதர் இவரெல்லாம் கூப்பிட்றீங்க, என்னத்தான் பேசுகிறாருன்னு வாங்க. ஐயோ என்ன இவ்வளோ நல்லா பேசுனாரு, இவங்க வந்து இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு யோசிப்பேன். அப்போ அவங்க யார் நல்லா பேசுகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்கன்னு, அந்த நல்லா பேசுகிறான்னு அவங்க மக்கள் அடையாளப்படுத்துகிறாங்கல்ல, அவங்கள எடுத்து வச்சு பார்த்தா அவங்கக்கிட்ட ஒன்றுமே இருக்காது, உள்ளுக்குள்ளே மேட்டரே இருக்காது. அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, இயேசு உன்னை விடுவிக்கிறார், ஆண்டவர் உன்னை தொடுகிறார். ஓ, இது மட்டும்தான் அவங்களுக்கு பிடிக்குது.
நீ நீ ஒன்றும் பண்ணாத, நீ அப்படியே உட்காந்துரு, இயேசு உன்னை தூக்கிட்டே போயிட்டு இருப்பார். இது எந்த ஒரு சில நேரம் இது ஓகே, ஒரு சிலர் மனம் உடைஞ்சு வந்திருப்பீங்க, அதுக்கெல்லாம் ஓகே. ஆனால் எல்லா நேரமும் இது ஓகேவா? பசியோடு ஒருத்தர் வராரு, அப்படியே தோண்டு விழுறாரு, நான் உட்கார வச்சுட்டு, கவலைப்படாத சகோதரனே, ஆண்டவராக இயேசு உன்னை விடுவிக்கிறார், ஆண்டவராக இயேசு உன் பசியை போக்குகிறார், இப்படி சொல்லியிருந்தான் பசி போயிடுமா? அவனுக்கு என்ன செய்யணும்? நம்ம சோறு எடுத்து வந்து கொடுக்கணும். என்கிட்ட இல்லைன்னா யாருக்காவது ஃபோன் பண்ணி, அக்கா ஒரு பசியோட ஒருத்தர் வந்திருக்கா இருக்கா, யாருக்காவது சோறு இருக்கா அக்கா, ஏதாவது 2 தோசையாவது ஊற்றி கொடு, நான் கேட்டு வாங்கி கொடுக்கணும் எப்படியாவது. அப்படி தானே? அதுதானே செயல்பாடு. அதுதான் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நம்ம அந்த ஆழத்துக்குள்ளே கொண்டுட்டு போகிறோம். சாக்ரட்டிஸை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? சாக்ரட்டிஸ் அவர் சொல்கிறாரு பாருங்க, அவர் ஒரு கிரீக் ஃபிலாசபர், ஒரு கிரேக்க தத்துவ மேதை. அவர் சொல்கிறார் பாருங்க, an unexamined life is not worth living. அப்படின்னா என்ன அர்த்தம்? சோதித்து அறியப்படாத வாழ்க்கை வாழ தகுதியற்றது. அப்போ இந்த தியானத்திலலாம் என்ன நடக்குதுன்னு அவங்கள சோதித்து அறியும்படி இந்த தரவுகள் கொடுக்கப்படுகிறது. சோதித்து அறியுங்க. an unexamined life is not worth living. வாழ்வதற்கு தகுதியற்றதாக போயிட்டு தான். அதனால் நம்ம வாழ்க்கை அப்படி போயிடக்கூடாது இல்லையா? கடவுள் எவ்வளோ அழகிய அந்த பாட்டெல்லாம் பாடுறாங்க, அழகிய வாழ்க்கை அப்படின்னு சினிமா பாட்டெல்லாம் வந்திருக்குல்ல, அதெல்லாம் நம்ம நினச்சி பார்க்குறோம். அதெல்லாம் ஃபிலாசபி சாங்ஸு. பிளேட்டோவை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவரும் ஒரு கிரேக்க ஃபிலாசபர் இல்லையா, தத்துவியல் அறிஞர். அவர் சொல்கிறார் பாருங்க, த ஃபஸ்ட் அண்ட் கிரேட்டஸ்ட் விக்டரி இஸ் டு கான்கர் யுவர் செல்ஃப். முதலும் கடைசியுமான வெற்றி ஒருத்தருக்கு என்னவா இருக்க முடியும்? அவங்க வெற்றி கொள்வது. கான்கர் யுவர் செல்ஃப். அப்போ முதல்ல நமக்கு தெரியணும், நம்மக்கிட்ட இருக்கிறது நன்மை என்ன, தீமை என்ன, நம்ம பலன் என்ன, நம்மளுடைய பலவீனம் என்ன, இதெல்லாம் தெரியணும். அடுத்தது அரிஸ்டாட்டில் சொல்கிறாரு பாருங்க, அவரும் ஒரு கிரேக்க ஃபிலாசபர். இவங்களாம் தத்துவியலில் கொடி கட்டி பறந்தவங்க, அதனால் இவங்களெல்லாம் நான் கோட் பண்ணுறேன். educating the mind without educating the heart is no education at all. அதாவது மண்டையில் மட்டும் தீனியை போட்டுக்கிட்டே இருக்கிறது, மனசுக்கு சொல்லாமல். எஜுகேட்டிங் த மைண்டு வித்தவுட் எஜுகேட்டிங் த ஹார்ட். இதயத்தையும் நீங்கள் என்ன செய்யணும்? எஜுகேட் பண்ணணும். அப்போது அறிவால் மட்டுமே செயல்பட்டு கொண்டு இருக்கிறது, அறிவை மட்டுமே சார்ந்து இருக்கிறது, அறிவை வளர்க்கணுன்னே ஓடுறது, மனசை பற்றி கவலை இல்லை. அப்படி இருந்தீங்கன்னா அது என்னது? இஸ் நோ எஜுகேஷன் அட் ஆல். அப்போ அவங்க கற்றறிந்தவங்களாக இருந்தும் அவர்கள் கல்லாதவர்கள் போல் ஆயிடுவாங்க. அப்போ இதயத்தில் இருந்த உணர்வு, அவங்க சொல்கிறது என்னென்னா உணர்வு, வெறும் அறிவு மட்டும் இல்லை. இது பைபிளில் இருக்குது. இணைச்சட்டம் 6:5. சின்ன பிள்ளைகளுக்கு நம்ம சொல்கிறது 6:5. இணைச்சட்டத்தில் 6:5 இருக்குதுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அந்த இணைச்சட்டம் 6:5 என்ன சொல்லுது? உன் முழு இதயத்தோடு, முழு உள்ளத்தோடு, முழு ஆற்றலோட, பார்த்தீங்களா? உன் கடவுளாகி ஆண்டவரிடம் அன்பு கூறுங்க. அப்போ முழு இதயம் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அதான் ஃபீலிங். முதல்ல இதயத்தை வைக்கிறாங்க. அடுத்தது உள்ளம், அறிவு. மூணாவது அதையெல்லாம் பார்த்து உங்ககிட்ட வெளிப்பட வேண்டிய ஆற்றல். இதுதான் இப்போ இவர் சொல்கிறார். அடுத்தது பாருங்கள், கன்ஃபூஷியஸ்னு சொல்லி ஒரு சைனீஸ் ஃபிலாசபர் இருக்கிறார். அவரையும் கேள்விப்பட்டிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. கன்ஃபூஷியஸ் அப்படின்னு சொல்லி. அந்த கன்ஃபூஷியஸ் என்ன சொல்கிறார் பாருங்க, டு see what is right and not do it is the want of courage அப்படி சொல்கிறார். நாடா சாமியார் இங்கிலீஷ் கிளாஸ் எடுக்கிறாரா? இதெல்லாம் இங்கிலீஷில் எழுதியிருக்கிறாங்க, அதனால இங்கிலீஷில் சொல்கிறேன். டு see what is right, ஒரு விஷயத்தை சரின்னு பார்த்துட்டு நாட் டு டூ இட், அதை செய்யாமல் இருக்கிறது, இஸ் வாண்ட் ஆஃப் கரேஜ். அப்படின்னா என்ன அர்த்தம்? சரி எது என்று அறிந்தும் அதை செய்யாமல் இருப்பது தைரியமில்லாத நிலை, ஒரு வலிமை இல்லாத நிலை. இது சரின்னு தெரியுது, தெரிஞ்சும் செய்யலை அப்படின்னா உங்ககிட்ட என்ன இல்லைன்னு அர்த்தம்? வலிமை இல்லை. அப்போ தான் என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட கேட்குறோம், பெலவானே பெலன் தருபவரே என் புருஷனை கொஞ்சம் மாற்றிடுப்பா. ஏன்னா புருஷனை ஹேண்டில் பண்ண முடியல,
என் மனைவியை ஹேண்டில் பண்ண முடியல. அதனால என்ன செய்யுங்க, மாற்றிடுங்கப்பா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் அங்கே மாற்றுவாரா, உங்களை மாற்றுவாரா? ஒரு சகோதரி வந்து அவங்க மகனுக்காக ஜெபிக்க சொல்லி கேட்டாங்க. மகன் சரியில்லை ஃபாதர்னு ரொம்ப கவலைப்பட்டாங்க. கவலைப்படாதீங்க, மகனுக்காக ஜெபிங்க. அப்போ நான் சொல்லி கொடுத்தேன், இப்படி ஜெபிங்க. அந்த மகனுடைய பெயரை சொல்லி கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள். அந்த மகனுக்கு கிடைச்ச நன்மையெல்லாம் சொல்லி சொல்லி என்ன செய்யுங்க, கடவுளை துதிங்க. ஒருவேளை அந்த மகன்கிட்ட குறை இருந்ததுன்னா அந்த மகனை கடவுள் மாற்றுவார், உங்களுக்கும் சில விஷயங்களை புரிய வைப்பார் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டேன். ஒரு 15 நாள் 20 நாள் இருக்கும் கழித்து அந்த சகோதரி ரொம்ப நன்றி ஃபாதர் அப்படின்னாங்க. என்னம்மா பையன் மாறிட்டாரா? பையன் மாறல, நான் மாறிட்டேன். அப்போ தான் அவங்க சொன்னாங்க, ஜெபிக்க ஃபாதர், கடவுள் என்னோட பேசினார் ஃபாதர், என் பிள்ளையோடைய செயல் எல்லாமே சரியாக தான் இருக்குது. இந்த வயசில் என் பிள்ளைக்கு இவ்வளோ அறிவு தானே இருக்கும். நான் படித்து அறிஞ்சு வளர்ந்தவ, நான் ஏன் அறிவு என் பிள்ளைகிட்ட இல்லையேன்னு எதிர்பார்த்துட்டேன். அது இப்போ தான் வளர்கிற பிள்ளை, அதுக்கிட்ட இப்படி தானே அறிவு இருக்கும். அந்த அறிவுக்கு அது சரியாக தான் செய்யுது அப்படின்னு ஆண்டவர் சரியாக சொல்லி கொடுத்தாரு ஃபாதர். அப்புறம்தான் உத்து பார்த்தேன், என் பையன் நல்ல பையனாக தான் இருக்கிறான், நான் தான் ரொம்ப எதிர்பார்த்துட்டனோ அப்படின்னு எனக்கு புரிய வச்சுட்டாரு. நிறைய பெற்றோர்களுக்கு இந்த புரிதல் வேணும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆமாம், பிள்ளைங்க 8ஆம் கிளாஸ் படிக்கும் போதே கலெக்டர் மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இங்கே பாருங்கள், என் பிள்ளைங்க குட்டி பிள்ளையெல்லாம் முன்னாடி உட்காந்துருக்கு. அதெல்லாம் மனசில் நினைக்கிது, நல்லா சொல்லு சாமி, உரைக்கிற மாதிரி சொல். வீட்டில் நிம்மதியாகவே இருக்க விட மாட்டேங்கிறாங்க. அது ஒன்று இப்போவே கலெக்டராகி கையெழுத்து போட்டு பழகுது, எழுதிக்கிட்டு இருக்கு. ஒன்றும் இல்லை. அதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. நீங்கள் உங்கள் உலகத்தில் இருங்க. பாருங்கள், அங்கே உட்காந்துருக்கிறதே ஆச்சரியம். பார்த்தீங்களா, குழந்தைங்களை கொண்டுட்டு உட்கார வச்சுருக்கிறீங்க. அங்கே உள்ள 2 உட்காந்துருக்கிட்டு இதை போட்டுட்டு கொண்டு வந்துட்டாங்க சாமி, தள்ளிட்டு வந்துட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். நேற்று கூட இதில் கோயம்புத்தூரில் பிரதர் பால்ராஜ் இருந்தாங்க, எங்களோட சாலக்குடி டீமில் பயணிக்கிறவங்க. அவங்க பையன் இப்போ வின்சென்சியன் இந்த சபைக்கு படிச்சுக்கிட்டு இருக்கிறார். இப்போ நம்ம வின்சென்சியன்ஸ் ஃபாதர்ஸ் இருக்காங்கள்ல, இந்த சபையில் அவர் சேர்ந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இறையியல் 1ஆவது ஆண்டு முடிக்கிறாரு. அப்போ காரில் என்னை நைட்டு விட வந்தப்போ சொல்லிக்கிட்டே வந்தாங்க, இவங்க 2 பசங்க, அவருக்கு 2 பேரும் என்னை திட்டுவாங்க ஃபாதர். அப்போவே நான் தியானத்துக்கு கொண்டு போய் உட்கார வச்சுருவான். இந்த ஆள் எங்களை கொண்டு லீவ் விட்டாலே இங்கே கொண்டு இங்கே வச்சா உட்கார வச்சு போடுறாரு அப்படின்னு சொல்லி இவங்க கம்ப்ளைண்ட்லாம் போடுவாங்க. நான் காதுலேயே வாங்க மாட்டேன். அதனால தான் அந்த ஆற்றல் இன்றைக்கி அந்த பிள்ளைய ஒரு தெய்வத்தை நோக்கி பயணிக்கிறதுக்கு உதவி செய்திருக்குது. அதனால் நம்ம இதெல்லாம் வேஸ்ட் ஆகிடாது. அதனால தான் சொல்கிறேன், பிள்ளைகளை அப்பப்போ அடிக்கடி கூட்டிகிட்டு வர முடியலைனாலும் அப்பப்போ கூட்டிகிட்டு வாங்க. அந்த பிள்ளைகள் ஒன்றும் கவலைப்படக்கூடாது. உள்ளுக்குள்ளே ஞானம் போய்கிட்டே தான் இருக்கும். பிரைஸ் எல்லாம் கூட்டத்துக்குள்ளெல்லாம் ஆட்கள் உட்காந்துருக்குதுங்க, எல்லாம் பற்றி பார்க்குதுங்க. இப்போ தான் நம்மளை பார்க்குது, நம்மளை பற்றி தான் பேசுகிறானோ அப்படின்னு. அதனால் நீங்கள் இங்கே உட்கார்ந்துருந்தாலே போதும், குழந்தைகள் ஆண்டவர் அவர்களையும் ஞானத்தால் நிரப்பிக்கிட்டே இருப்பார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அந்த கூட்டத்திலிருந்து தான் ஆண்டவர் சாமுவேலை தூக்குவார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அது ஒரு கை வேறு தூக்கிக்கிறாங்க எழுதிக்கிட்ட, எல்லாரும் சொல்கிறாங்க. என்ன பாருங்கள், குழந்தைகள்கிட்ட வெளிப்படுற ஞானம் நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு ஞானம் பாருங்கள். அப்போ பாருங்கள், இந்த கன்ஃபியூஷியஸ் சொல்கிறத மனசில் வச்சுக்கணும். நம்ம சரியானது எதுன்னு அறிந்து அதை செய்யாமல் இருந்தோம்னா நம்மக்கிட்ட ஏதோ பலவீனம் இருக்குதுன்னு அர்த்தம். அதை உடனே மாற்றுறதுக்கு நம்ம யோசிக்கணும். இதுதான், அதனால தான் இதெல்லாம் காட்டுறேன். ஜான் ஸ்டார்ட் மில் அப்படின்னு சொல்லி ஒரு பிரிட்டிஷ் ஃபிலாசபர் சொல்கிறாரு, த ஒன்லி திங் நெசசரி ஃபார் த ட்ரையம்ஃப் ஆஃப் ஈவில். தீமை வெற்றி பெறுவதற்கு ஒரே ஒரு காரியம்தான் அவசியம். த ஒன்லி திங் நெசசரி ஃபார் த ட்ரையம்ஃப் ஆஃப் ஈவில். பிசாசு ஜெயிக்கிறதுக்கு ஒரே ஒரு காரியம்தான் தேவை. இஸ் ஃபார் குட் மென் டு டூ நத்திங். நல்லவர்கள் ஒன்றும் செய்யாமல் இருந்தால் பிசாசு ஜெயிச்சிருவான். பிரைஸ் தி லார்ட். புரியுதா உங்களுக்கு? நம்மளாம் நல்லவங்க, நம்மளாம் நல்லவங்க. இப்போ ஒரு நல்லவர் அடிக்கப்படுறார் ஒரு பங்கில், ஒரு உதாரணத்துக்கு எம்எல்ஏ வச்சுக்கலாமே, ஆல்பர்ட் சாமியை அடிக்கிறாங்க, 10 பேர் கூடிட்டாங்க அப்படின்னா, அப்படியா, ஐயோ இந்த ஆள் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருந்தா தானே, நல்லா தான் பேசுகிறாரு, எதையாவது ஒன்று கிறுக்குத்தனமாக தான் பேசி போடுறாரு. ரேஷன் கடைக்கு இந்த பொங்கல் அரிசி போடுறானா வாங்கிட்டு வந்துடுறான்.
அவர் என்ன பண்ணுறது, நம்ம போய் என்ன பண்ண முடியும், நம்ம செவமால சொல்லிக்கிறான். அடி பலமாக உருவாமல் மெதுவாக விட்டு. பிரைஸெல்லாம் ஒரு கிராமத்தில் நன்மை கொடுத்துக்கிட்டு இருக்கிற கல்ற திருநாளில் கல்றையில் பூசை ஒருத்தன் வரான், குடிச்சிட்டு வரான். யார்? ஊர் தலைவர். அவர் தான். அவன் இருக்கிறான் அவ்வளோ உயரமாக. இப்போ என்ன நன்மையை நான் கிறிஸ்துவின் திருவுடல்னு எடுத்துட்டேன், பார்க்குறேன் அவன் அப்படி நிற்கிறான். இப்போ கொடுக்குறதா வேணாமா? நான் பார்க்கா, நீ சொல்லிட்டு போயிடுவ, கொடுக்காத. நான் அடி யார் வாங்குறது? அவுட்டானா ஒரு வாரம் நமக்கு அப்படி பல மூஞ்சே விழுந்துரும் கீழே. அப்படி இருக்கிறான் பாருங்க. அன்னைக்கு வேதனை என்னென்னா, அவன் குடிச்சிட்டு வந்தவனை குறித்து கூட கவலை இல்லை. அந்த ஊர்காரங்க எல்லாருமே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. நல்லவர்கள், அவங்களாம் குடிக்கல, அவங்களாம் பக்திமான்கள். அவங்களாம் அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாங்க. சாமியார் அடி வாங்குறாரா இல்லை என்ன பண்ண போகிறாரு? எனக்கு அவர்களை குறித்து தான் வேதனையாக இருந்துச்சு. உன் ஊருக்காரன் தானே, உடனே 10 பேர் என்ன செய்திருக்கணும், வந்து ஏய் போட கோயிலில் பூசையில் வந்து யாரை நீ அவமானப்படுத்துகிற, சாமியாரையா கடவுளையா, இப்படி சொல்லியிருக்கணும்ல. பாருங்கள், அவங்க வீட்டுக்காரங்களாம் நிற்கிறாங்க, மனைவி நிற்கிது, எல்லாருமே இருக்கிறாங்க. அதனால் இன்றைக்கி நமக்கு இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். த ஒன்லி திங் நெசசரி ஃபார் த ட்ரையம்ஃப் ஆஃப் ஈவில். தீமை ஜெயிக்கிறதுக்கு ஒரே ஒரு காரியம்தான் அவர் முக்கியமாக இருக்கிறது. நல்லவர்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்கெல்லாம் அப்படியே அமைதியாக இருப்பது தான். இதுக்காகத்தான் இந்த பாடங்களை நாங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். அப்போது இந்த கிறிஸ்துவின் போதனையில் வந்து இந்த நெறியியல் எத்திக்ஸ் இருக்குதா? பைபிளுக்குள்ளே இந்த எத்திக்ஸ் இருக்குதா? அது எல்லாமே எத்திக்ஸ் தான். ஏசுசாமி சொல்லி கொடுத்த எல்லாமே எத்திக்ஸ் தான். பாருங்கள், அன்பு மத்தேயு நற்செய்தி 5:44 சொல்கிறாரு. நான் ரேண்டமாக சொல்லிட்டு போகிறேன், நிறைய இருக்குது, நீங்கள் இதெல்லாம் வந்து மனசில் எழுதி வைங்க. மத்தேயு நற்செய்தி 5:44 என்ன சொல்லுது பாருங்க. உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள், உங்களுக்கு துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். இதுதான் வந்து அன்பு, கருணை. அது எல்லாரும் கொடுக்குற மாதிரி இல்லை, இது வித்தியாசமாக நீ கொடு. இதுதான் எத்திக்ஸு. புரியுதுங்களா? இப்போ எத்திக்ஸ்னால் நீங்கள் போய் நெறிமுறைனா எது நெறிமுறைன்னு நீங்கள் பைபிளில் வந்து தேடணும்னு அவசியம் இல்லை, கொட்டி கிடக்குது பைபிளில். மற்ற இடங்களில் என்ன சொல்லுவாங்க, அடிச்சிட்டானா நீ அடி அப்படி சொல்லி கொடுப்பாங்க. பழைய ஏற்பாடு அப்படி தான் சொல்லிச்சு. உன் கண்ணை எடுத்துட்டானா ஒரு கண்ணை எடுத்துரு, பல்லை எடுத்துட்டானா பல்லை எடுத்துரு, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல். ஆனால் இயேசு அப்படி சொல்லி கொடுக்குறதில்ல, புதிய நெறிமுறையை கொடுக்குறார். இஸ் கிவிங் த நியூ டிவைன் எத்திக்ஸ். ஒரு புதிய ஆற்றலுள்ள கடவுளை சார்ந்த ஒரு நெறிமுறையை அவர் கற்றுக் கொடுக்குறாரு. பாருங்க, லூக்கா நற்செய்தி 10:37 நம்ம பார்க்குறோம். நல்ல சமாரியன் ஓமையை நீங்கள் பார்ப்பீங்க இல்லையா? அதில் பார்த்தீங்கன்னா, நீனும் போய் என்ன செய், அந்த மாதிரி செய் அப்படின்னு சொல்லி கருணையை வந்து வார்த்தையில் அல்ல செயலில் காட்டு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. பார்த்தீங்களா? அப்போ வந்து நீங்கள் நிறைய பரிவுங்கிற வார்த்தைக்கு நிறைய பேருக்கு அர்த்தமே தெரியாது. பரிவுனா என்னன்னா இறக்கத்தை விட பரிவு ரொம்ப உயர்ந்தது. இறக்கங்கிறது ஒருத்தர் கீழே விழுந்துட்டா உச்சி கொட்டுறது, பார்த்து போயிருக்கிறது இல்லையாப்பா, ஒன்றுமே செய்யலை, நம்ம ஓரமாக நின்றுட்டு ஏப்பா அப்படி பார்த்து போகிறது இல்லையாப்பா, சாணியில் போய் மூஞ்ச வச்சுட்டியாப்பா, விழுந்துட்டாரு மூஞ்சி போய் சாணியில் பட்டுருச்சு, இப்போ என்ன செய்யணும்? ஓடி போய் ஒரு பாட்டிலில் தண்ணி, நீங்கள் பைப்பில் எடுத்துக்கிட்டு வரீங்க, கண்டிப்பாக பாட்டிலில் தண்ணி இருக்கும், உடனே என்ன செய்யணும்? அந்த தண்ணி எடுத்து அந்த மூஞ்சை தொடச்சிக்கப்பா. ஐயோ சுடு தண்ணிப்பா கிடைக்காது, அந்த கடையில் கொஞ்சம் தண்ணியை வாங்கி மூஞ்ச கழுவிடு. இது இறக்கம் இருக்குது, ஆனால் அங்கே என்ன இல்லை, செயல் இல்லை, பரிவுங்கிறது இரக்கத்தோடு கூடிய செயல். அதுதான் ஆண்டவர் சொல்லி கொடுக்குறார். பாருங்களேன், இந்த நல்ல சமாரியன் ஓமையில் நல்ல சமாரியன் வந்து அடிபட்டு ஒருத்தன் கிடக்கிறான் இல்லையா, ஒரு கல்வன்கிட்ட ஒருத்தன் வந்து கிடக்கிறான் அடிபட்டு, ஒரு வழிபோக்கன். அப்போ யார் அந்த பக்கம் நடந்து போகிறாங்க? ஒரு லேவியர் போகிறாரு, ஒரு குரு போகிறாரு, அதுக்கப்புறம்தான் சமாரியர் போகிறார். அப்படி தானே? இப்போ இந்த லேவியரும் குருவும் என்ன அடையாளம்? நம்ம பார்ப்போம், ஆளு தான் அடையாளம்.
ஆள் அடையாளம் இல்லை. பழைய ஏற்பாட்டினுடைய 2 வார்த்தைகளை, 2 அடையாளத்தை தான் இங்கே வச்சிருக்கிறாங்க. அதாவது லா அண்ட் த ப்ராஃபெட்ஸ். பழைய ஏற்பாட்டில் இந்த பரிசேயர்கள் எதை பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்கன்னாக்க, சட்டமும் இறைவாக்கு நூல்களும் என்ன சொல்லுதோ அதுதான் சட்டம், இறைவாக்கு. அதனால தான் இயேசுசாமி இந்த 2 அடையாளத்தை வச்சு நற்செய்தியாளர் என்ன காட்டுறாரு, வெறும் சட்டத்தையும் இறைவாக்கினர்களுடைய நூலையும் நீ பிடிச்சிக்கிட்டே இருந்தீன்னா நீ மோட்சத்துக்கு போக மாட்ட. இது 2ஐயும் படிச்சு இல்லை, என்ன செய்யணுமோ செய்ய, 3வது நபராக நீ மாறு. அதான் நல்ல சமாரியனுடைய அடையாளம். அப்போ நம்மளும் என்ன செய்கிறோம், பைபிளை படிக்கிறோம், பைபிளை படிச்சுன்னே தான் இருக்கிறோம். பைபிளை படிச்சுட்டு என்ன பண்ணுறோம், பைபிளை படிச்சுட்டு கோதுமை தோசை ஊற்றி தின்னுட்டு உட்கார்ந்துருக்கிறோம். இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய நெறியாக இருக்கக்கூடாது. செயல்பாட்டு தளம் தான் நெறி. பாருங்களேன், அடுத்தது பாருங்கள், மத்தேயு நற்செய்தி 5:37 என்ன சொல்லுது பாருங்கள். இதெல்லாம் நம்ம மலை பிரசங்கத்தில் 5வது அதிகாரமே இந்த ஆண்டவருடைய மலை பிரசங்கம் இல்லையா. உங்கள் பேச்சு ஆமென்றால் ஆமெனவும். பாருங்க, சும்மா நீ தலையில் கை வச்சு உன் தலைமையில் சத்தியமாக சொல்கிறேன், நீ சரின்னா சரின்னு சொல்லு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டே இரு அப்படின்னு சொல்லப்படுகிற. அப்போ பாருங்கள், அந்த வாழ்வினுடைய நெறி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத இதெல்லாம் அடையாளப்படுத்து. இதெல்லாம் பஞ்சு டைலாக். இயேசு சொன்ன பஞ்சு டைலாக்ல இதெல்லாம் வருது. நம்மளாம் இன்றைக்கி சினிமாவில் தான் பஞ்சு டைலாக் பார்க்குறோம். இதெல்லாம் பைபிள்லேயும் நிறைய பஞ்சு டைலாக் கடவுள் கொடுத்துருக்குறார். இதெல்லாம் மனப்பாடமாக வச்சுக்க. இதெல்லாம் எத்திக்ஸ் சார்ந்த அடையாளங்கள். இதெல்லாம் நான் உங்களுக்கு அடையாளப்படுத்துகிறேன். நீங்கள் எத்திக்ஸ் எங்கே இருக்குதுன்னு கேட்கக்கூடாது. இல்லை, நாளைக்கு போய் பைபிள் படிக்கும் போது இந்த மாதிரி அடையாளத்தெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வாழ்வியல் நெறி சார்ந்த அடையாளங்கள், எத்திக்ஸ் சார்ந்த அடையாளங்கள். லூக்கா நற்செய்தி 8:17 என்ன சொல்லுது பாருங்க. வெளிப்படாமல் மறைந்திருப்பது ஒன்றுமில்லை, அறியப்படாமலும் வெளியாகாமலும் ஒளிந்திருப்பது ஒன்றுமில்லை. எதுவுமே மறைச்சி வச்சிருக்கல, எல்லாமே வெள்ளிடை மலையாக ஆண்டவர் வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறாரு. பிரைஸ் தி லார்ட். வாழ்வியல் நெறிமுறைகளும் அப்படி தான். நீங்கள் எனக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாது, இயேசுவை தெரியாதுன்னு உலகத்தில் இருக்கிற எந்த கடைகோடியில் இருக்கிற எவனும் சொல்ல முடியாது. ஏன்னா உலகத்தினுடைய எல்லா திசைகளுக்கும் இயேசு கிறிஸ்து அறியப்பட்டுட்டாரு. அப்போ இயேசு கிறிஸ்து அப்படின்னா நீங்கள் நினச்சிக்க கூடாது, இங்கே இருக்கிற சுருவம் தான் இயேசு கிறிஸ்து. இங்கே இருக்கிற முகத்தை பாருங்கள், பக்கத்தில் அம்பத்தூரில் இருக்கிற செயின்ட் ஜோசப் சர்ச்சில் போய் இயேசு கிறிஸ்துவனுடைய முகத்தை பாருங்கள், ஒன்றா இருக்குதா? இங்கே நிற்கிற இயேசுவோட மூஞ்சும் இங்கே இருக்கிற இயேசுவோட முகமும் ஒன்றா இருக்குதா? இல்லை, எல்லாம் வேறு வேறு. அப்போ நமக்கு இந்த சுருவங்கள் முக்கியம் இல்லை. சுருவத்தில் நம்ம பார்க்குற இயேசுவின் முகம் நம்ம நினைக்கிற மாதிரியான முகம் இல்லை. இது ஒரு அடையாளம். இயேசு இப்படி நின்று உங்களுக்கு அருள் கொடுக்குறாரு, இந்த இடத்துல இருக்கிறாரு, இப்படி தான் அவர் சிலுவையில் மரித்தார், இதெல்லாம் அடையாளப்படுத்துகிற ஒரு அடையாளங்கள். உயிர்த்த பிற்பாடு இயேசுடைய முகம் எப்படி இருந்துச்சு? உயிர்க்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இயேசுவினுடைய முகம் தெரிஞ்சிச்சு எல்லாருக்கும், இதுதான் இயேசு, கூடவே இருந்தாங்க. இயேசு உயிர்த்த பிறகு இயேசுவினுடைய முகம் எப்படி இருந்தது? பளிச்சுன்னு ஒளியார். மேக்கப் போட்டுட்டு வந்திருப்பாரோ. இப்போ அவர் அங்கே நிற்கிறாரு, அங்கே மரியாள் நிற்கிறாங்க, கல்லறைக்கு போய் பார்க்குறாங்க. அவரை பார்த்தாங்க, ஆனால் அவர் தெரியல. அவர் என்ன நினச்சாங்க? தோட்டக்காரர்னு நினச்சாங்க. ஏன் அவர் மூஞ்சி அவங்களுக்கு தெரியலையா? ஒருவேளை இப்படி மறைச்சி நின்றுப்பாரோ அப்படிலாம் யோசிக்கிறோம் இல்லையா? பார்த்தாங்க, முகத்தை பார்த்தாங்க, ஆனால் அவங்களுக்கு அதை அடையாளப்படுத்த முடியல. அதே இயேசு 2 சீடர்களுக்கு போட்டு நடந்து போய்கிட்டு இருக்கிறார் இல்லையா? பேசிக்கிட்டு வேற போகிறாரு. அப்போ மூஞ்சை பார்த்துருக்க மாட்டாங்களா? அப்போ முகம் தெரியல. அப்போனா உயிர்த்த பிறகு இயேசு ஒரு முகத்தில் வரலன்னு அர்த்தம். இயேசு பல முகங்களில் வெளிப்பட ஆரம்பித்தார். இப்போ இங்கே இயேசு அப்படி வெளிப்படுறாரா? இப்போ இந்த இடத்துல அருளாலயத்தில் நீங்கள் உட்கார்ந்துருக்கிற இந்த நேரத்தில் இயேசு உங்களுக்கு அந்த மாதிரி வெளிப்படுறாரா? இருக்கிறாரா? எங்கே இருக்கிறார்? கூட்டத்து எங்கேயோ இருக்கிறாரு.
கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிற பக்கத்தில் பாருங்கள், மூஞ்ச பாருங்கள், அது தெரிகிறாரா? இயேசு தெரிகிறாரா? நம்ம பக்கத்து விட்டு அக்கா தான் தெரியுது, அங்கே தான் இயேசு இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். என் மூஞ்சில் தெரியலையா? என்னுடைய ஊரை விட்டுட்டு, திருச்சியை விட்டுட்டு, என் ஆஃபீஸை விட்டுட்டு, என் ஆஃபீஸில் ஒரு ரோலிங் சேர் இருக்குதுமா. எனக்கு என்ன வேலை தெரியுமா? காலையில் ஒரு பூசை வச்சுட்டு, இன்றைக்கி ஒரு காலையில் ஒரு பூசை 1/2 மணி நேரம் வைப்போன்னு வச்சுக்கோங்களேன். பூசை வச்சுட்டு அந்த ரோலிங் சேரில் 10 மணிக்கு வந்து உட்காந்துக்கிட்டு இப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கிறோம். எந்திரிக்கலாம் வேணாம், அப்படியே நவுத்துனா போவோம். வீல் இருக்குதுல்ல, அப்படி ஓடும். அப்படி உட்காந்துக்கிட்டு அதை வந்தாங்கனாக்கா, வாங்க, காட் பிளஸ் யூ, அப்புறம் நல்லா இருக்கீங்களா, ஒரு 11 மணிக்கு சூப்பு வரும், இல்லை ஜூஸ் வரும், குடிச்சிட்டு அப்புறம் இல்லை மத்தியானம் லஞ்சு. பாருங்க எவ்வளோ வாழ்க்கை, எவ்வளோ நல்லா சொகுசாக இருக்க வேண்டிய வாழ்க்கை. இங்கே வந்து நான் நின்றுட்டுருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். என்ன, அதுதான் எனக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை. இது கடவுள் நம்மக்கிட்ட கேட்ட வாழ்க்கை. பிரைஸ் தி லார்ட். அப்போ கடவுளுக்கு எது பிரியம்னு புரிஞ்சு நம்ம செய்கிறோம் பார்த்தீங்களா? இதுதான் ரொம்ப முக்கியமானது. இதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார், இதைத்தான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்குறார். அப்போ கடவுளுக்கு ஒரு பிரியமானதை, கடவுளுக்கு எது சரியானதுன்னு படுதோ அதை நீங்கள் செய்யும் போது அதுதான் நெறி, அதுதான் எத்திக்ஸு. அதை செய்யும் போது வலி வேதனை எல்லாமே இருக்கும். அப்போ நீங்கள், நான் வந்து எங்கேயோ உட்காந்துக்கிட்டு நான் வந்து எல்லோரும் எங்கே வாங்க, இல்லை, அது இயேசுவினுடைய வழி அல்ல. இயேசு என்னை எங்கே போக சொல்கிறாரோ அங்கே நான் போகணும். சீடர்களை எங்கே அனுப்புகிறாரு? 2 பேரா, இங்கனே உட்காந்திக்கங்க, எல்லாரையும் இங்கே வர சொல்லுவோம், போங்க நீங்கள் போங்க என்னாரு. அதை தான் இன்றைக்கி எனக்கு பாடமாக நான் எடுத்து வச்சுருக்கிறேன். நான் ஓடுறேன். இப்போ இங்கே வாங்கன்னா எத்தனை பேர் இங்கே இயேசுவை தேடி வர முடியும், என்னை தேடி வர முடியும்? கஷ்டம் இல்லைங்களா? அப்போ நாங்கள் இங்கே வரும்பொழுது நீங்கள் எல்லோரும் இங்கே கூடி வரீங்க பாருங்களேன். அப்போ இயேசு பட்டி தொட்டிகளுக்கெல்லாம் அவர் என்ன செய்தார்? தன் ஆடுகளை தேடி சென்றார். அப்போ அவர்கிட்ட இருந்த நெறியியல், தேடி செல்வது என்பது ஒரு எத்திக்ஸ் அவருக்கு. பாருங்கள், இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போ மறைந்திருப்பது ஒன்றும் இல்லை, கடவுள் உங்களுக்கு இதெல்லாம் வெளிப்படுத்துகிறாரு. அப்போ இயேசுவினுடைய முகத்தை நம்ம வெறும் இந்த மாதிரி சுருவத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. நம்முடைய வாழ்வியல் தளத்தில் நீங்கள் என்ன செய்யணும்? மற்றவர்களோடு பார்க்க பழகிக்கணும். இப்போ ஒரு பிரேக்கு கிடச்சிச்சு, நீங்கள் ஒரு சில பேர்கிட்ட பேசியிருப்பீங்க. யார்கிட்ட பேசுனீங்க? தெரிஞ்சவங்கக்கிட்ட பேசியிருப்பீங்க. அவங்க பக்கத்துலேயே நின்றுருப்பீங்க. அவங்களுக்கும் 2 வாய் நீங்கள் குடிச்சு பாரு அப்படின்னு நீங்கள் கூட உங்கள் கப்பலேருந்து ஒரு சிப்பு கொடுத்துருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு தெரியாதவங்க இங்கே எத்தனை பேர் இருந்தாங்க? அவங்களோட நம்ம ஒரு வார்த்தை பேசணுமா? எல்லாத்தோடையும் பேச முடியாது. அட்லீஸ்ட் ஒருத்தர்கிட்ட 2 பேர்கிட்டையாவது இந்த தியானத்தில், நீங்கள் எங்கேம்மா இருக்கிறீங்க, நீங்கள் எங்கே இருக்கீங்க, இங்கேயே தானே, இங்கே தான் இருக்கீங்களா, 10 வருஷமாவா, இது தெரியாதே அம்மா. இந்த இடத்துக்கு நம்ம பலமுறை வந்துட்டு போகிறோம்ல, பங்குக்கு பலமுறை போகிறோம்ல. ஆனால் நம்ம புதுசாக யாராவது ஒருத்தரை பார்த்துட்டு நம்ம ஏன் பேசுகிறதில்ல? யோசிக்கணும் இல்லை? யோசிக்கிறீங்களா? உங்களை இருக்கிறவங்க யோசிப்பாங்க. வீட்டில் வச்சுட்டு வந்தவங்க போய் தான் யோசிக்கணும். வீட்டுக்கு போய் நான் யோசிப்பேன்னு உறுதியாக சொல்கிறவங்க சொல்லுங்கள், பிரைஸ் தி லார்ட். பரவாயில்லையே, யோசனை வந்துருச்சே. இல்லை, யோசனை வந்துருச்சா தூங்கிட்டீங்களா? பிரைஸ் தி லார்ட். அப்போனா மூளை இங்கே தான் இருக்குதுன்னு அர்த்தம். ஒரு சில பேர் தான் ரொம்ப வித்தியாசமாக என்ன சொல்லிட்டான்னு இப்படி எல்லாரும் தெரிக்கிறாங்க. ஏன்னா அவங்கள வீட்டுக்கு போயிருந்துருப்பாங்க, இப்போ தான் வந்திருக்காங்க. பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் ஒரு முறை சொல்லுவோம், ஹல்லேலூயா. நீங்கள் ஒரு தடவை ஹல்லேலூயா சத்தமாக சொன்னீங்கன்னா உங்களை சுற்றி இருக்கிற 10 பேருக்கு அந்த பவர் பாய்ந்து போகுது. அவங்க ஒருவேளை டிஸ்டர்ப்டாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் பவரால் அவங்க ஒளிர ஆரம்பிச்சிருவாங்க. பிரைஸ் தி லார்ட். அதனால தான் நம்ம இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லும் பொழுது உங்களுக்காக மட்டும் சொல்லலை, உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்காகவும் சொல்கிறீங்க. இப்போ பேய்கிட்ட போய், இப்போ நம்ம தீ ஆவி கூட்டிகிட்டு வருவாங்க யாராவது பிடிச்சவங்கள, போயிட்டு கண்ணே மணியே போயிடுமா, சீக்கிரம் போயிடுமா அப்படி சொன்னால் போயிடுமா? பேய் ஓட்டுறவங்களாம் பார்த்துருக்கீங்களா? பேய் ஓட்டும்போது பார்த்துருக்கீங்களா? மற்ற மதத்தில் சார்ந்தவங்களாம் என்ன செய்வாங்கன்னா அடிப்பாங்க இல்லையா, போட்டு அடித்து விரட்டுவாங்க. நம்ம அடிக்கிறது இல்லை,
நாம் மிரட்டுவோம், போ வெளியே போ, இயேசுவோட பிள்ளை விட்டு வெளியே போறியா இல்லையா போ அப்படின்னு சொல்லி நம்ம சத்தமாக கத்தும் போது தான் அது டிஸ்டர்ப் ஆகி அது இன்னுமே இங்கே வாழ முடியாதுடா நம்மளால் அப்படின்ட்டு அது வெளியில் போயிடும். பிரைஸ் எல்லாம். அப்போ நீங்கள் ஒரு வார்த்தையை சொல்லும் பொழுது அந்த கட்டளையோட, இந்த கமாண்டுன்னு சொல்லும் பாருங்களா, அது சொல்லும் பொழுது தான் பக்கத்தில் இருக்கிறவங்கக்கிட்ட இருக்க பேயும் ஓடும். உங்களால் ஒரு பேய் ஓடிச்சுன்னா உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதமா இல்லையா? ஐயையோ நம்ம போய் விரட்டினோன்னா அது நம்மளே ஏதாவது செஞ்சிருமே சாமி. நீங்கள் ஒன்றும் பயப்படக்கூடாது, ஆண்டவர் உன்னை தாங்கி நிற்பார். பிரைஸ் தி லார்ட். உன்னை நானே தெரிந்து கொண்டேனே, உன் பெயர் சொல்லி நான் அழைத்தேனே, ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன், கைவிட மாட்டேன். எப்போ கைவிட மாட்டார்? நீ நன்மை செய்யும்போது அதனால் உங்களுக்கு கஷ்டம் வருதுன்னா ஆண்டவர் உன்னை கைவிட மாட்டேன்னு சொன்னார். வீட்டில் நாகினி நந்தினி மோகினி பார்க்கும்போது நான் உன்னை கைவிட மாட்டேன், எதிர்நீச்சல் பார்க்கும்போது உன்னை கைவிட மாட்டேன், ராஜா ராணி பார்க்கும்போது உன்னையும் ராஜா ராணியாக மாற்றிடுவேன்னு சொன்னாரா? பார்க்குறவங்க சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். பாருங்க, என்டர்டெயின்மெண்ட்டுக்கு பாருங்க. ஆனால் ஆண்டவர் உன்னைய ராஜாவா ராணியா மாத்துறேன்னு சொல்லியிருக்கிறார். கூஜா தூக்கிக்கிட்டு பின்னாடி அவனுக்கு பின்னாடி பெண்ணுக்கு பின்னாடி போவல்ல. ஆண்டவர் சொல்றார், உன்னை நானே தெரிந்து கொண்டேனே. எதுக்கு? உங்களை உயர்த்தி ஆசீர்வதிக்கத்தான், உங்களை பயன்படுத்த. நம்ம போய் என்ன நினச்சிட்டு இருக்கோம், அடுத்தவங்ககிட்ட போய் ஜெபம் பண்ணா தான் நடக்கும்னு நினைக்கிறேன். இல்லை பிள்ளைகளை, இன்னைக்கு எதுக்கு இந்த தியானங்கள்? நீங்கள் எல்லோருமே ஆண்டவருடைய கருவியாக, ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற ஆசீர்வாதங்களை தூக்கி செல்கிற ஆசீர்வாத கலன்களாக மாறணும்னு தான் ஆண்டவர் உங்களெல்லாம் இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆமாம், போர் நடக்குதுங்க, உலகத்தில் போர் நடந்துக்கிட்டு இருக்கு. தீமைக்கும் நன்மைக்குமான போர் நடக்குது. அதுக்கு ஒரு ஆள் நின்றுக்கிட்டு இப்படி இப்படி சண்டை போடுறதா? இல்லை, நம்ம எல்லாரும் சேர்ந்து சண்டை போடணும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களை தெரிந்து கொண்டேன். அதுக்கு தான் இதெல்லாம் சொல்லி கொடுக்குறார். இந்த நெறிமுறை, நெறியியல், எத்திக்ஸு, இதெல்லாம் எதுக்கு நாங்கள் சொல்கிறோம்? இதெல்லாம் தான் உன்னுடைய உள் அமைப்பை கட்டி வைத்திருக்கிற அழகிய கட்டமைப்புகள். இதை டிஸ்டர்ப் ஆகி கிடக்குது. அதை பிசாசு என்ன செய்கிறான்? எதை வச்சு நிறைவு செய்கிறான்? பைபிளை வச்சு நிறைவு செய்கிறான். என்னடா பிசாசு பைபிளை வச்சு நிறைவு செய்கிறான்? ஆமாம், அவன் சொல்கிறான், நீ ஒன்றும் பயப்படாது, பைபிள் படி, படிச்சுன்னியும் படிச்சுக்கிட்டே இரு, படிச்சிட்டியா அடுத்த பக்கம் படி, படிச்சிட்டியா அடுத்த பக்கம் படி, இந்த ஆல்பர்ட் பேசுகிறத கேளு, அந்த அந்தோனி பேசுகிறது கேளு, எல்லோரும் பேசுகிறத கேளு, கேட்டுட்டியா டயர்ட் ஆகிட்டா போய் தூங்கு போ. அப்புறம் என்ன, சாப்பிடுயா சாப்பிடு, சாப்பிட்டா இப்போ இன்னும் மனசில் இறங்கணுமா, திருப்பி கேளு. பாருங்கள், நம்மளை இந்த வட்டத்துக்குள்ளேயே தான் வச்சுருப்பான். நம்ம பைபிள் படிப்போம், பக்தியாக தான் இருக்கிறோம், ஆனால் செயல்பட மறுக்கிறோம். அதனால தான் இந்த வார்த்தைகளை சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். இந்த வார்த்தைகள் எல்லாம் பாருங்கள், நெறிப்படுத்தக்கூடிய, உங்களிடமிருந்து வெளிப்படக்கூடிய ஆற்றலின் அடையாளங்கள். பாருங்கள், மத்தேயு 15:19 வாசிங்க. மத்தேயு 15:19. உங்கள் உள்ளத்திலிருந்து தான் இந்த தீய எண்ணங்கள் எல்லாம் வெளியில் வருது. அப்போ இந்த எத்திக்ஸ்ன்னு சொல்கிற இந்த நெறிமுறை என்பது உள்ளத்திலே நிறைந்திருக்க வேண்டிய மாற்று அடையாளங்கள், இந்த தீமைகளுக்கு எதிரான அடையாளங்கள். மத்தேயு 5:8 வாசிங்க. தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். பிரைஸ் தி லார்ட். அப்போ தூய்மையான உள்ளோன்னா எப்படி? இதெல்லாம் சிந்திக்கவே கூடாது ஃபாதர், இதெல்லாம் யோசிக்கவே கூடாது, அதான் தூய்மையான உள்ளமா? யோசிக்காமல் இருக்க முடியுமா? கண்ணால் பார்க்குறது எல்லாமே உங்களை யோசிக்க வைக்குது. ஏதாவது பார்க்குறீங்க, யோசிக்கிறீங்க. இச்சைக்குரிய உணர்வு உள்ளத்துக்குள்ளே வந்துக்கிட்டே தான் இருக்குது, ஆசை வந்துக்கிட்டே தான் இருக்குது. கடைக்கு போகிறீங்க, அடுத்தவங்களுக்கு புடவை எடுக்க, வாக்கா சும்மா போயிட்டு வருவாக்கா, பிள்ளைகளுக்கு துணியே இல்லை, 2 துணியை எடுத்து பாவம் பிள்ளைகள் ஸ்கூலுக்கு யூனிஃபார்ம் எடுக்கணும், வரியாக்கா. போகிறோம், போகும்போது அவங்க 1000 ரூபாய்க்கு தான் வாங்கியிருப்பாங்க, நீங்கள் தான் 5000 ரூபாய்க்கு திருப்பி வாங்கி. இல்லை போனேன், அது பார்த்தா நல்லா இருந்தது, இந்த மாதிரி மாடல் புடவை என்கிட்ட இல்லவே இல்லை,
இப்போ தான் இறக்கி இருக்கிறான். பூனம் சாரி பொண்டாட்டி சாரின்னு அதை தான் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். பாருங்கள் பிள்ளைகளே, அப்போது ஆசை சரிங்களா? நம்ம கண்ணில் பார்த்தோன்னையும் நமக்கு ஆசை வருது. மனிதர்களை பார்க்குறோம், ஆசை வருது, இச்சைக்குரிய எண்ணங்கள் ஓடுது. அப்போ பாருங்கள், யோசித்து பார்க்கணும். அப்போது இதெல்லாம் உள்ளத்துக்குள்ளே இருந்து, அப்போது எது இந்த தூய்மைன்னா எப்படி இந்த தூய்மையை நம்ம எதிர்கொள்கிறது? அப்போ கோயிலுக்கு வரும்போது இப்படியே பக்தியாக வர்றது, அப்படியே பக்தியாக வந்து பக்தியாக உட்காந்துருக்கு, யார் என்ன கேட்டாலும் இப்படி பேசுறது. இதுதான் பக்தியா? இதுதான் தூய்மையா? கடவுளை வந்து இயேசு வந்து தூயவர் தூயவர்னு சொல்கிறோம்ல, எதை வச்சு தூயவர்னு சொல்கிறோம்? அவர் அப்படியே அமைதியாக போனாரா? எல்லா பக்கமும் ரோட்டில் பேசவே மாட்டார் இயேசு, இப்படியே செஞ்சுக்கிட்டே போனாரா? ஒரு ஃபாதரை பற்றி சொல்லாங்க, அந்த ஃபாதர் ரொம்ப நல்ல ஃபாதர். எப்படி சொல்கிறீங்க? பேசவே மாட்டார், பேசவே மாட்டார். அப்படின்னு என்ன அர்த்தம்? நீலாம் ரொம்ப பேசுகிறேன்னு அர்த்தம். நமக்கு சொல்கிறாங்க, நீ எல்லாம் அவர் ரொம்ப புனிதருங்க, அவர் பேசவே மாட்டார். இது ரொம்ப ஈஸியாச்சே, பேசினா தானே பிரச்சனை. ஒருத்தவங்க கஷ்டத்தில் வராங்க, அவங்க கஷ்டத்தை சொல்லும் பொழுது கவலைப்படாதீங்க ஆண்டவருக்கு, இப்படி பேசணும் இல்லை அப்படின்ட்டு ரொம்ப ஈஸி. பாருங்களேன், இயேசு அப்படி போகலையே. இயேசு இப்படி தெளிஞ்சு போகலைங்க. அவர் பாருங்கள், அவர் ஓடி உழைச்சி எல்லா இடத்துலையும் இறங்கி நின்று வேலை செஞ்சார், பேசினார், இடங்கண்ட பக்கமெல்லாம் பேசினார், செயல்பட்டார். ஒரே வார்த்தையில் சொல்லணுன்னா எங்கே எதை செயல்படுத்தணுமோ செயல்பட்டார். லூக்கா நற்செய்தி 11:41 தூய்மையாக இருக்கணும்னா என்ன செய்யணும்னு சொல்லுது. லூக்கா நற்செய்தி 11:41 உட்புறத்தில் உள்ளவற்றை தர்மமாக கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அனைத்தும் தூய்மையாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அடுத்தவங்களுக்கு நீ என்ன செய்யணும்? உட்புறத்தில் உள்ளவற்றை தர்மமாக கொடு. இப்போ உங்கள் வீட்டில் 2 பேர் இருக்கிறாங்க, ஏ பி இருக்கிறாங்க, அது யாரை வேணாலும் வச்சுக்கோங்க. நாம் ஏதாவது மருமக மாமியார்னு ஏதாவது ஒரு உறவை சொன்னேன்னா அது வேறு பிரச்சனையாக போயிடுது. ஒரு அம்மா வந்து எனக்கு ஃபோன் பண்ணி என்னை திட்டுறாங்க, எப்போ பார்த்தாலும் மருமக பக்கமே நின்று பேசுகிறீங்க, மாமியாரோட கஷ்டம் அவங்களுக்கு புரியுதா? ஐயோ, இருக்குது, எல்லா பக்கமுமே இருக்குது. நம்ம எல்லாத்துக்கும் தான் பாடம் ஒன்று தான். நம்ம வந்து மாமியார் பக்கம் மருமக பக்கம் அப்படிலாம் நின்று பேசலை. ஒரு வீட்டில் இப்படி இருக்குது, ஒரு வீட்டில் அப்படி இருக்குது. பாருங்கள், இப்போ ஏபின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ஏ வந்து பியை டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பி தான் பாவம். இந்த பி என்ன செய்யணும்? ஏ டார்ச்சர் பண்ணுறாங்களே அப்படின்ட்டு நானும் திருப்பி டார்ச்சர் கொடுப்பேன், எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது நான் டார்ச்சர் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னால் இது சரியா? அவங்க என்னை இழிவாக பேசினாங்க, நான் பேசினேன், இது சரியா? இல்லை. உங்ககிட்ட இந்த வாழ்வியல் நெறிமுறை சரியாக இருந்ததுன்னா இவங்க கெட்டதை கொடுத்தாலும் நீங்கள் என்ன தான் கொடுப்பீங்க? நல்லதை தான் கொடுப்பீங்க. இயேசுக்கு நம்மெல்லாம் தீமையை கொடுத்தோம், இயேசு என்ன தான் கொடுத்தாரு? அவர்கிட்ட எந்த ஒரு ஃபால்ட்டினஸும் இல்லை, தீமையுமே இல்லை. இப்போ நாம் இயேசுவாக மாறணுங்கிறது தான் அழைப்பு. இது உடனே வந்துடுமா சாமி? இந்த இடத்துல ப்ரேயர் முடிச்சு போனோன்னையும் அப்படியே ஆண்டவர் என்னை நிரப்பினோன்னு எல்லாம் மாறிடுமா? ஆண்டவர் சொல்லி கொடுப்பாரு, பலன் கொடுப்பாரு. போய் சண்டை போட வேண்டியது நான். சண்டைன்னா இது ஆசீர்வாத சண்டையை சொல்கிறேன். வீட்டுக்கு போனோன்னையும் ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா, ஓநாய்களுடைய ஆட்டுக்குட்டியை போல் அனுப்புகிறேன்னு சொல்கிறாரு இல்லையா? வீட்டுக்கு போனோன்னே இந்த மாதிரி ஓநாய் படுத்து கிடக்கும். என்ன நல்லா துணிட்டு வந்தியா? சாமி நல்லா சோறு போட்டாரா? வீட்டில் சோறாக்கி வச்சு போந்தெல்லாம் ஒன்றெல்லாம் மூஞ்ச உடைச்சாத்தான் சரியாக இருக்கும். இந்த பாரு, என் மூஞ்ச நீ உடைக்காத, உன் மண்டை இப்போ கல்லை தூக்கி போட்டு உடைச்சிடுவேன். பாருங்க, இப்போ நம்ம கேட்குறேன், என்னம்மா அப்படி பேசுகிறீங்களே? அவன் வந்தாலும் பேசுகிறான் சாமி, நான் பேசுகிறேன் அப்படின்னு நம்ம நியாயப்படுத்துகிறோம். அவங்க செஞ்சிட்டாங்க, என்னைய பழி வாங்கிட்டாங்க, நான் பழி வாங்குறேன், இது சரிதானே அப்படின்னு நம்ம சரின்னு சொல்கிறோம். அது சரியில்லைன்னு பைபிள் சொல்லுது. அப்போ நீங்கள் உட்புறத்தில் உள்ளவற்றை நீ தர்மமாக கொடு. அங்கே இருள் இருக்குது, நீ ஒளியாக இரு. அப்போ நீங்கள் நன்மையை செய்யும்போது நன்மை அங்கே இல்லை. இப்போ காலையில் பாருங்களேன், உதாரணத்துக்கு என்னுடைய பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறேன். நம்ம கார்லேயே அடிக்கடி போகிறோம், பஸ்ஸில் அதிகமாக போகிறதில்ல. அதனால் இந்த போரூர் டோலில் இறங்கணும்னு சொல்லியாச்சு. நான் இறங்கணும்.
நான் மேப்பை பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கிறேன். பஸ்ஸில் யார் யார் எங்கே இறங்க போகிறாங்கன்னு எனக்கு தெரியுமா? இல்லை அவன் லிஸ்ட்டு எனக்கிட்ட கொடுத்தானா பஸ்காரன். நான் என்ன பண்ணிட்டேன், எங்கே நிப்பாட்டாமல் போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்ட்டு நான் தடார்படான்னு உருட்டி அடிச்சுக்கிட்டு வெளியில் வந்துட்டேன். வாசப்படிக்கிட்ட வந்துட்டு கதவை திறக்கிறேன். அவன் போய் உட்காரியா, போய் உட்காரியா அப்படின்னு. 2 நிமிஷம் தான் இருக்குது, வந்துருச்சு, ஸ்டாப் வந்துருச்சு. என்ன அவன் உட்காரியா அப்படின்னு. சரிப்பா நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டா கதவுக்கு பின்னாடி நிற்கிறேன். உடனே எல்லாம் ஸ்டாப் வந்த உடனேயும் கதவை திறந்தான். கதவை திறந்தோடனே என் பொட்டி கொஞ்சம் லைட்டாக அதில் முட்டிச்சு. நான் நவுத்திக்கிட்டேன். கதவை திறந்தாச்சு. வந்த எல்லாத்தையும் தான் இறக்கி விட்டு போவேன், வந்து முட்டிக்கிட்டு நிற்கிற அப்படின்னா. இப்போ நான் என்ன பண்ணணும்? எனக்கும் கோவம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் என்ன பண்ணணும்? அந்த பையனை பார்த்தேன், சின்ன வாலிப பையன், அவனுக்கு நான் யாருன்னு தெரியாது. அவன் உள்ளத்துக்குள்ளே இருந்ததும் வெளியில் சொல்லிட்டான். அவன் முகம்லாம் நல்லா தான் இருந்துச்சு, பவுடர்லாம் அடிச்சிருந்தான். ஆனால் உள்ளுக்குள்ளே எப்படி இருந்தது? கசப்பு. த பர்சனல் இன்னர் செல்ஃப், அந்த இன்டீரியர் மொராலிட்டின்னு சொல்லுவோம் பாருங்களேன், அது தப்பாக இருக்குது. இப்போ நான் என்ன செஞ்சுருக்கலாம்? ஆடுறா நீ, என்ன யாருன்னு தெரியுமா? சபிக்கட்டுமா அவனை? சாமியாடுறா அப்படி சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கோங்க. நானும் சேர்ந்து சத்தம் போட்டிருந்தேன்னா அங்கே இருக்கிறவங்கெல்லாம் என்ன நினச்சிருப்பாங்க, என்னடா காலாங்கத்தால் காட்டு பய மாதிரி கத்திட்டு இருக்கான் அவன்கிட்ட போய். அவன் இருக்கிற ரேஞ்சுக்கு இன்னும் இறங்கி வருவான். அவன் இறங்கி வந்துட்டான்னா அவன் காஞ்சாச்சாவெல்லாம் பேசுவான். அப்புறம் எனக்கு சவால் வந்துடும். அப்புறம் நான் ஆனாவனாவில் பேசணும். நம்ம தம்பி ஜெரின் தான் நம்மளை கூப்பிட வந்தார். ஜெரினும் இன்னொரு 2 பேரும் தான் வந்தாங்க. அப்போ அவங்க பார்த்துருப்பாங்க, என்னடா இந்த ஆள் சாமியார் மாதிரி இல்லை. நான் அவங்களுக்கு கூட தெரியாது, நான் இப்போ தான் சொல்கிறேன் பாருங்க. இதெல்லாம் தான் வாழ்வியல் தளத்தில் ஒரு தீமையோடு நம்ம எதிர்கொண்டுக்கிட்டே இருக்கிறோம். அந்த தீமையை எதிர்கொள்ளும் பொழுது நான் எப்படி செயல்படுறேங்கிறதுக்கு தான் கடவுள் எனக்கு என்ன செய்ய போகிறாரு? பதில் சொல்ல போகிறார். ஆண்டவர் பைபிளில் நிறைய இடத்துல, அந்த சீடர்கள் கூட ஒரு இடத்துல நம்ம பார்க்குறோம்ல, அவங்க சமாரிய அந்த வில்லேஜுக்குள்ளே போக முடியல, அவரை ஏற்றுக்கொள்ளலை. அதனால் அவங்க என்ன செய்கிறாங்க, வெளியில் இயேசுவை போக சொல்லிட்டாங்க. உடனே சீடர்களுக்கு என்ன வந்துருச்சு? என்ன சொன்னாங்க? ஆண்டவர் எல்லாருக்கும் பஞ்சாமிர்தம் கொடுத்துருவோம், எல்லாருக்கும் ரோஸ் மில்க் கொடுத்துருவோம் அப்படின்னாங்களா? ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லுங்கள், வானத்திலேருந்து நிருபப்பட்டு இந்த பயல்களை காலி பண்ணிவிடலாம். கோவம் எவ்வளோ தூரத்துக்கு பாருங்களேன். ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார்? அது என் பிள்ளைங்க, அதெல்லாம் கொல்லக்கூடாது, நீ வா, பேசாமல் வா, வாயை மூடிட்டு வா. வாழை எடுக்கிறாரு பேதுரு, என்ன சொல்லுறாரு? உரையில் போடுறா, இது நம்ம டீச்சிங் கிடையாதுடா அப்படின்னா. அப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த எல்லா செயல்பாடுகளிலும் மொராலிட்டி இஸ் இன்சைட், அதாவது எத்திக்ஸ் இஸ் இன்சைட். மொராலிட்டிங்கிறது வேற ஒரு வார்த்தை, அதை நான் கடைசியாக சொல்கிறேன். அப்போ இந்த எத்திக்ஸுங்கிறது நம்முடைய வாழ்வு தளத்தில் நாம் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள். அவன் கடைபிடிச்சா நான் கடைபிடிப்பேன். அவன் தீயதை கடைபிடிக்கிறான், அப்போ நீங்களும் அவனை போல் கடைபிடிக்கிறீங்க. அவன் நரகத்துக்கு போக போகிறான், நீயும் பின்னாடியே போக போகிற. பிரைஸ் தி லார்ட். ஆமாம், உனக்கு இடம் மாறணும், உனக்கு மோட்சம் கிடைக்கணும், ஆண்டவர் கொடுக்க வேண்டிய பரிசு உனக்கு கிடைக்கணும்னா நீ உன் ஓட்டத்தை சரியாய் ஓடணும். பிரைஸ் தி லார்ட். 2 நாளைக்கு முன்னாடி ஒரு யூடியூப்பில் ஒருத்தவங்க ஒரு ஜோக் ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க. ஓட்டப்பந்தயம் வைக்கிறாங்க. ஓட்டப்பந்தயத்தில் ஒரு பையன் ஓடி வந்து அங்கே தொட்டுட்டு திருப்பி ஓடணும். அதுதான் அந்த ஓட்டப்பந்தயத்தில் இருக்குது. ஓடி வந்து அந்த கார்னரை தொட்டுட்டு ஓடணும். அவன் ஓடி வந்து தொடும்போது அவன் டிராயர் அவுந்து விழுந்துருச்சு. சின்ன பொடுசுங்க. உடனே பக்கத்தில் இருக்கிறவன் பார்த்துட்டு அவன் டிராயர் அவன் அவுத்து விட்டுட்டு ஓடுறான். அவன் ஓடுறான்னு இன்னொருத்தன் என்ன செய்கிறான், அவனும் டிராயர் அவுக்க முடியாமல் அவுத்துட்டு. பிரைஸ் தி லார்ட். இதுதான் நடக்குது நம்ம ஊரில். இப்போ அவன் அவுத்துட்டான், நம்மளும் அவுத்தாகணும். அவன் பேசிட்டான், நானும் பேசி ஆகணும். இதுதான் நமக்கு வாழ்க்கை. இதை தான் வேண்டான்னு ஆண்டவர் சொல்கிறார் பாருங்களேன். மத்தேயு 18:22 என்ன சொல்கிறார் ஆண்டவர் பாருங்க. மத்தேயு 18:22 அதற்கு இயேசு அவரிடம் கூறியது, 7 முறை மட்டுமல்ல 77 முறை, 77 முறை நீங்கள் என்ன செய்யுங்க, மன்னிச்சுக்கிட்டே இருங்கன்னு சொல்கிறாரு. பார்த்தீங்களா அந்த எத்திக்ஸ் எவ்வளோ அழுத்தமாக சொல்கிறாரு பாருங்களேன்.
இந்த நெறியியல் அப்படிங்கிறது நமக்கு எப்படி இருக்க வேண்டிய நெறி பாருங்க. இது மாதிரி நிறைய இடத்துல மத்தேயு 5:39 நீங்கள் பார்க்குறீங்க. உன் கன்னத்தில் ஒருத்தர் அரைஞ்சாங்கன்னா மறு கன்னத்தை காட்டு அப்படின்னு காட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ வந்து கோழையாயிரு, அப்படியே நீ பயந்தாங்குழி ஆயிரு, அது இல்லை. அதுலேயும் இன்னும் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுடைய வலது கன்னத்தில் ஒருவர் அறைந்தால் அவருக்கு இடது கன்னத்தையும் காட்டு அப்படி சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? இப்போ நீங்கள் அறையிறோம், இப்போ நீங்கள் எனக்கு முன்னாடி நின்று அறையிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு எது வலது கன்னம்? இந்த கன்னமா இந்த கன்னமா? நீங்கள் அப்படி நின்று அடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் கை இப்படி தானே படும். உங்கள் கை இந்த பக்கம் பட்டுச்சுன்னா, நார்மலாக நம்ம ஒருத்தர் அறையிறோன்னா இந்த வலது கையால் அறைவோம். அறையிறோன்னா அவங்களுக்கு அது எந்த பக்கம்தான்? இடது பக்கம். புரியுதா? இவ்வளோ நாள் யோசிக்கல இல்லை? அரையிடக்கூடாது, அரைஞ்சா காட்டணும், அரைஞ்சா காட்டணும், அரைஞ்சா காட்டணும். ஒருவரை நம்ம இப்படி நின்று நார்மலாக அடிக்கிறோன்னா, இப்படி அடிக்கிறோன்னா அது அவங்களுடைய இடது கன்னத்தில் தான் விழும். நீங்கள் முன்னாடி நின்று அடித்து பாருங்களேன், அப்புறமா வரப்படாது, இப்போவே செஞ்சு பார்க்குறேன். இங்கே தான் படும், அப்படி தானே? அப்போ இது எனக்கு இடது பக்கம். அப்போது ஆண்டவர் என்ன சொல்ல, உன்னுடைய வலது கண்ணில் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த லெஃப்ட் சைடு அறையிறது, இப்படி அறையிறது. இப்படி அறையிறது என்ன? இப்படி அறையிறது படித்து கொடுக்குறது. பிள்ளைங்க தப்பு பண்ணிக்கிட்டாங்கன்னா கற்றுக் கொடுக்கும்போது நம்ம இப்படி அறைவோம், வாடா ஒழுங்கா இருப்போ, அப்படியே அறைவோம். அது கற்றுக் கொடுப்பதற்கான அறைதல். இப்படி இந்த புறங்கையில் அறையிறது அவமானப்படுத்துவதற்கான அறைதல். இப்படி அவங்க புறங்கையில் அடித்தா தான் உங்களுடைய வலது பக்கம் அவங்க அடிப்பாங்க. பார்த்தீங்களா? இந்த பக்கம் இப்படி அடித்தா தான் உங்களுடைய ஆப்போசிட், உங்களுடைய வலது பக்கம் அறைய முடியும். அப்போது ஒருவன் உங்களை அவமானப்படுத்துவதற்காக ஏதாவது செய்கிறான்னா அவன் வெட்கப்படும்படி நல்லது பண்ணுறான்னு அர்த்தம். பிரைஸ் தி லார்ட். திருவள்ளுவர் சொன்னது தான். என்ன சொன்னார்? என்ன செய்தாரை ஒருத்தல் அவர்னான நன்னயம் செய்துவிடல். அவ்வளோதான். இதை தான் இயேசு வித்தியாசமாக டேர்ம்ஸில் சொல்லியிருக்கிறார். பாருங்கள், இது மாதிரி நிறைய விஷயம் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. நம்மளுடைய நேரம் கடந்துகிட்டே இருக்குது. 1 மணிக்கு அப்படியே இப்போவே கூவ ஆரம்பிச்சிருக்கோம் வயிறில். வயிறு அப்படியே ஒரு மாதிரி சத்தம் போடுதா? இன்னும் ரெடி ஆகலையா? சரி, இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கு. பாருங்கள், மத்தேயு 7:12 ஆண்டவர் ஒரு பொன் விதி, கோல்டன் ரூல் கொடுக்குறாரு பாருங்களேன். மத்தேயு 7:12 சொல்லுது, மற்றவர்கள் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீங்களோ அதையே நீங்கள். எனக்கு அவங்க மன்னிப்பு கொடுக்கணும், எனக்கு அவங்க உதவி செய்யணும், எனக்கு அவங்க ஏற்றுக்கொள்ளணும், அதையே நீ கொடு. அப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்க அது நெறிப்படுத்துதல், நெறியியல்னு சொல்கிறோம், எத்திக்ஸ் சொல்கிறோம். ஆங்கிலத்தில் சொல்லணும்னா எத்திக்ஸ். இது இந்த எத்திக்ஸுங்கிற வார்த்தை அடுத்து இன்னொன்று பார்த்துட்டு கடைசியாக கன்க்ளூட் பண்ணுறேன் பாருங்கள். யோவான் நற்செய்தி 13:34 இயேசு சொல்லக்கூடிய மிக உயர்ந்த எத்திக்கல் பாயிண்ட், நெறியியல் ஒரு வழிமுறை. நான் உங்களை அன்பு நேசித்தது போல, பாருங்களேன், நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர். இப்போ நான் உங்களை அன்பு செய்தது போலன்னா என்ன அர்த்தம்? இந்த பாருங்க, அதான். அப்போ இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் இழந்து சொன்னார், நான் இவங்களை அன்பு செய்கிறப்பா, இவங்களை மன்னிச்சிட்டேன்ப்பா, நீங்களும் மன்னிச்சிருங்க தகப்பனே. பாருங்கள், இதுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு. அப்போ இந்த அன்பு தான் இந்த உலகத்தை காப்பாற்ற முடியும். இந்த அன்பு தான் இந்த உலகத்தை எல்லாம் ஜெயிக்க வைக்கும். ஒரு குடும்பம் ஜெயிக்குதுன்னா அதில் யாரோ ஒருத்தர் இப்படி இயேசு கிறிஸ்துவாக இருப்பாங்க. எல்லாருமே இயேசு கிறிஸ்துவாக இருந்தால் ரொம்ப சந்தோஷம். ஒரு குடும்பத்துக்குள்ளே நான் போனேன், அந்த நல்லா படித்தவங்க, நல்லா பணியில் வேலை செஞ்சவங்க, நல்லா கை நிறையா சம்பாரிச்ச கணவன் மனைவி 2 பேருமே. அந்த சகோதரி கொஞ்சம் கடுமையாக பேசிக்கிட்டே இருந்தாங்க. நான் ஒரு ஃபாதர் போயிருக்கிறேன்னு தெரிஞ்சும் கூட அந்த கணவரை என்ன பண்ணுறாங்க, அவங்க இன்சல்ட் பண்ணுறாங்க அவங்க வார்த்தையில். அது அப்படியே அவங்களுக்கு பழகிடுச்சு. அவங்களுக்கு எல்லா நேரமும் வருது. அவர் பரவாயில்லம்மா பரவாயில்ல, சரி அப்படியா, சரி 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 அப்படின்னு அவர் சிரிச்சிட்டே விட்டார். எனக்கு ரொம்ப காயமாயிடுச்சு. அவங்க பேசின அந்த வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி ஊண்டிங்காக இருந்தது. நான் முடிச்சுட்டு அவர் தனியாக பார்க்கும்போது கேட்டேன், பிரதர் கோச்சிக்காதீங்க, நான் அப்படி கேட்குறேன்னு, எப்படி நீங்கள் இதை ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டேன். ஒரு சிரிப்பு சிரித்தார்.
ஃபாதர், நான் கல்யாணம் ஆகி 6 மாதத்துலேயே என் மனைவியோடைய குணம் எனக்கு தெரிஞ்சிருச்சு, என்னால் வாழ முடியல, நான் முடிவு எடுத்துட்டேன் போயிடலான்னு. அப்புறம் வீட்டில் எல்லோரும் ப்ரெஷர், அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு. அப்புறம் கடவுளுடைய வார்த்தை, இப்படி போகக்கூடாது, விடக்கூடாது. ஒரு பக்கம் அவங்க ரொம்ப நல்லவங்க, என் மேலே ரொம்ப கர்சனையாக இருப்பாங்க. ஆனால் அந்த பேச்சு மட்டும் கொஞ்சம் கொடுமையாக, அந்த கொடுஞ்சொற்களால் அவங்க இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாசிட்டிவாகவும் சொல்லிக்கிறாரு மனைவியை. சொல்கிறாரு, 1 வருஷம் 1.5 வருஷத்தில் எனக்கு கோபம் வந்து நான் முடிவு பண்ணிட்டேன் போயிடலான்னு. இப்போ என் பிள்ளைகள்லாம் என் கண்ணுக்கு முன்னாடி, என் குழந்தைகள் தெரிஞ்சாங்க. நான் வந்து போனேன்னா இந்த பிள்ளைக்கு யார் தகப்பனாக இருக்க முடியும்? அப்போ இந்த குடும்பத்திற்கு நானே இந்த குடும்பத்தை உதறிவிட்டவனாக ஆயிடுமே. என்ன ஒரு சகோதரி, ஒரு நேரம் நல்லா இருக்கிறாங்க, ஒரு சில நேரத்தில் இப்படி அவங்க கடுமையான வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. அப்போ நான் தாழ்ச்சியோடு போயின்னு, இதுதானே என் இயேசு சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி ஒரு உதாரணம். இது இந்த வீட்டில் கணவனாக இருக்கிறாங்க, இன்னொரு வீட்டில் மனைவியாக இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர் ஒரு சகோதரி திருமணம் செய்தாங்க. அவர் குடிகாரர்னா குடிகாரர், பக்கா குடிகாரர். அவர் குடிச்சிட்டு எல்லா பக்கமும் விழுந்து கிடப்பார். ஆனால் இந்த சகோதரிக்கு சொன்னாங்க, வாய்ப்பு கொடுத்தாங்க, நீ விட்டுட்டு உன் புருஷனை விட்டுட்டு வெளியில் வந்துடு, உனக்கு நாங்கள் வேறு கல்யாணம் பண்ணி வச்சிடறோம், அவன் வேண்டாம், உனக்கு செட் ஆக மாட்டான். சகோதரி சொன்னாங்க, இல்லை, இவரைத்தான் கடவுள் என் கையில் பிடிச்சி கொடுத்துருக்கிறாரு, நான் இவரோட வாழ முயற்சி பண்ணுறேன், கடவுள் எனக்கு பலன் கொடுப்பாரு. பாருங்கள், கடைசி வரைக்கும் அந்த சகோதரரோட தான் வாழ்ந்தாங்க, பிள்ளைகளை பெற்றெடுத்தாங்க, குடும்பமாக இன்றைக்கும் நிற்கிறாங்க. இப்போ பாருங்கள், 2 குடும்பத்தை அடையாளப்படுத்தி இருக்கிறேன். இதில் யார் நிற்கிறாங்கங்கிறது ரொம்ப முக்கியம். யாரோ ஒருத்தரால், அந்த யாரோ ஒருத்தர் எப்படிப்பட்டவங்க? கிறிஸ்துவினுடைய எத்திக்ஸ், அவர் கற்றுக் கொடுத்த அந்த நெறியியல் வாழ்வு முறையை தங்களுடைய வாழ்க்கையில் வச்சுக்கிட்டாங்க. அதனால் அவங்க என்ன செய்கிறாங்க? காயப்பட்டாங்க, வேதனைப்படுறாங்க. பட் ஸ்டில் அவங்க வாழ்க்கையை இழந்து போயிடலை. அவங்க தான் வாழ்க்கையை ஆதாயமாக்கி கொண்டே இருக்கிறாங்க. அவங்க தான் இயேசு கிறிஸ்துவினுடைய அடுத்த ஒரு நெறியியல் பாடம் என்ன சொல்லுது? எவன் ஒருவன் என் பொருட்டு தன் வாழ்வை இழக்கிறானோ. பார்த்தீங்களா? இப்போ இந்த குடும்பங்களில் யாரோ ஒருத்தர் கிறிஸ்துவுக்காக தங்கள் வாழ்க்கையை இழந்துக்கிட்டு இருப்பாங்க. தங்களுக்குன்னு ஒரு மனசு இருக்குது, தங்களுக்குன்னு விருப்பம் இருக்குது. ஆனால் அதை முன்னாடி வச்சாக்க அந்த குடும்பம் சிதைஞ்சிடும், ஓடி போயிடும், காணாமல் போயிடும். அப்புறம் இந்த ஃபேமிலின்னு சொல்கிறதுக்கு அங்கே அடையாளமே இருக்காது. டைவர்ஸ் போயிடுவாங்க. புள்ள ஒரு பக்கம் இருக்கும், அப்பா ஒரு பக்கம் இருப்பார், அம்மா ஒரு பக்கம் இருப்பாங்க. சின்ன பிள்ளையில் நாங்கள் ரென்னன் மார்ட்டின் கிராமர் எடுக்கும்போது ஒரு சென்டென்ஸ் வந்துச்சு. நான் 10th படிக்கும்போது ஒரு ஃபாதர் அதை வாசிச்சுட்டு சிரித்தார். எங்களுக்கு ஒரு அளவும் புரியல. இப்போ அந்த சூழலை நம்ம அடிக்கடி பார்க்குறோம். இப்போ எப்படின்னா, அந்த 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 கிராமரில் வர சென்டென்ஸ், யுவர் சில்ட்ரன் அண்ட் மை சில்ட்ரன் ஆர் பிளேயிங் வித் அவர் சில்ட்ரன். புரிஞ்சுதா? அதாவது அந்த பையன் கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தை இருக்குது, இந்த பொண்ணுக்கு இங்கிட்டு கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தை இருக்குது. 2 பேரும் டைவர்ஸ் ஆகிட்டாங்க. இப்போ 2 பேரும் குழந்தையோடு எங்கே வந்துட்டாங்க? இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ இவங்க 2 பேரும் கணவன் மனைவி ஆகி இவங்களுக்கு பிள்ளை இருக்குது. அங்கே பெற்ற பிள்ளை, இவங்க பெற்ற பிள்ளை, 2 சேர்ந்து நம்ம பிள்ளையோட விளையாடுது. அதைத்தான் சொல்கிற மாதிரி, யுவர் சில்ட்ரன் மை சில்ட்ரன் ஆர் பிளேயிங் வித் அவர் சில்ட்ரன். பாருங்கள், இன்றைக்கி நிறைய குடும்பங்கள் அப்படி தான் சிதைந்து போய் கிடக்கிற சூழலை நம்ம பார்க்குறோம். காரணம் என்ன? அங்கே இந்த கிறிஸ்துவினுடைய வாழ்வியல் நெறிமுறை, த எத்திக்ஸ் மிஸ்ஸிங். காசு இருக்குது, பணம் இருக்குது, எல்லாமே இருக்குது, அங்கே ஏதோ ஒன்று மிஸ்ஸிங். அதனால தான் அந்த வீடுகளுக்குள்ளே அசம்பாவிதங்கள்லாம் நடக்குது. அதனால தான் சொல்கிறோம் பாருங்களேன், யோவான் நற்செய்தியை நம்ம மறந்துடக்கூடாது. 13 இப்போ வாசிச்சிங்க இல்லையா, 34 இப்போது இந்த வாழ்வியல் நெறிமுறை, அந்த ஒழுக்கவியல்னு சொல்லுவாங்க, மொராலிட்டி, நல்லொழுக்கம், இது எல்லாமே வாழ்வினுடைய ஒரு முறையான நடத்தைக்கான கோட்பாடு, இதெல்லாம் சேர்ந்தது தான் இந்த எத்திக்ஸு. இப்போ இந்த எத்திக்ஸு அப்படிங்கிறது ஒரு காரியத்தை நம்ம புரிந்து கொள்ளணும். இந்த எத்திக்ஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கும் மோரல் அப்படிங்கிற வார்த்தைக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த டிஃப்ரென்ஸை பைபிள் கொடுக்குது. எத்திக்ஸ் அப்படிங்கிறது பொதுவான ஒரு வார்த்தை, அப்ஜெக்டிவ்னு சொல்லுவாங்க. அப்ஜெக்டிவ்னா எல்லாரும் ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு ஆர்டர். இந்த மாரல் லைஃப் அப்படிங்கிறது, மொராலிட்டிங்கிறது சப்ஜெக்டிவ்.
அது தனக்குன்னு நம்ம மாறணும். இது தனி நபர் ஒழுக்கத்திற்கான ஒரு வாழ்க்கை முறையாக மாறணும். இப்போ இயேசு கிறிஸ்து இதெல்லாம் பேசி இதை அப்ஜெக்டிவாக வைக்கிறாரா? இது ஒரு பொதுவான ஒரு செயல்பாடு அப்படின்னு சொல்கிறாரா அப்படின்னா, ஆமாம், பொதுவான செயல்பாடாக வைக்கிறாரு. அதை தாண்டி ஒருபடி மேலே போகிறாரு. எங்கே போகிறாரு? இது உங்களுக்கு தனிப்பட்ட ஒரு சப்ஜெக்டிவ் சேஞ்சாக இருக்கணும், வாழ்க்கை முறையாக இருக்கணும், இதை நான் வாழணும் அப்படின்னு நான் நினைக்கணும். அப்போது நீங்கள் ஒரு ஒழுக்க நெறியோடு வாழக்கூடிய மகளாக அடையாளப்படுத்தப்படுவீங்க. அப்போ ஆண்டவர் இயேசுக்கு சாமி சொல்லி கொடுக்கறது, அவன் செய்யலை இவன் செய்யலை நீ சொல்லாத, நீ செய். அப்போது நீங்கள் என்ன செய்யுங்க? இந்த மாரல் எபிலிட்டிக்குள்ளே வாங்க, இந்த ஒழுக்க நெறியினுடைய அந்த ஆற்றலுக்குள்ளே வந்து நின்று இதை நீங்கள் செயல்படுத்துங்க. அதுதான் கடவுளுக்கு பிரியம். எல்லாரும் செய்யணுங்கிறது ஆர்டராக இருந்தும் நாம் செய்கிறோமாங்கிறத நம்ம பார்க்கணும். இதுதான் பர்சனல் டச்சு. அப்போது இந்த பர்சனல் லைஃப், ஒரு தனிநபர் வாழ்க்கைக்குள்ளே நேர்மை இருக்கிறது, உண்மை பேசுகிறது, சுய கட்டுப்பாடு, மனசாட்சியின்படி வாழ்கிறது, இதெல்லாம் இந்த கட்டத்துக்குள்ளே வந்து நிற்கிது. குடும்பம் அப்படிங்கிற வாழ்க்கைக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னாலும் இந்த குவாலிட்டி, இயேசு கொடுத்த இந்த நெறிமுறை, வாழ்க்கை நெறிமுறை அப்ளை பண்ணப்படுது. எப்படி? கணவன் மனைவி நம்பிக்கையோடு வாழ்கிறது, பொய் சொல்கிறது இல்லை, ஒருத்தர் ஏமாத்துறதுல இல்லை, பெற்றோர்களாக பொறுப்போடு செயல்படுறது, நம்மளுடைய லாஜிக்கை கொண்டுட்டு வந்து அங்கே திணிக்கிறது இல்லை, நம்மளாக ஒரு நெறிமுறையை வச்சுக்கிட்டு இதுதான் அப்படின்னு ஓடுறது இல்லை, நாம் கடவுள் கொடுத்த நெறிமுறையின்படி வாழ்கிறது. ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, ஒரு அம்மா வந்து ஒரு பிரச்சனைக்கு வராங்க, கணவன் மனைவி, அவங்க வந்து அழுகுறாங்க, என் பர்சனுக்கு வேறு ஒரு பெண்ணோட தொடர்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அவர் அதை நியாயப்படுத்துகிறாரு. என்ன சொல்கிறாரு? ஃபாதர், ஆமாம் இருக்குது, பெண்ணை குறை வச்சேன், 6 மாதத்துக்கு ஒருக்க பட்டு புடவை துணிமணி எல்லாம் வாங்கி கொடுத்துட்றேன், மாதம் சர்ப்ளஸ் ஆஃப் ஃபுட்டு, சாப்பாட்டுக்கு தேவை எல்லாம் வாங்கி போட்டேன், சொந்த வீடு அவள் பேர்லேயே எழுதி வச்சுட்டேன், பிள்ளைங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாம் செஞ்சாச்சு, இனிமேல் என்ன நான் செய்யணும்? எல்லாம் நான் செஞ்சிட்டேன், என்னைய விடு, நான் நிம்மதியாக எங்கேயோ நான் சந்தோஷமாக வாழ்கிறேன். எவ்வளோ நல்ல மனுஷன் பார்த்தீங்களா? கரெக்டாக தானே சொல்கிறாரு? என்ன கரெக்டாக சொல்கிறாரா இல்லையா? உனக்கு எல்லாம் செஞ்சிட்டேன், எனக்கு என்ன விருப்பமோ அதையும் நான் செஞ்சுக்கிறேன், அங்கிட்டு போய் என்ன ஒன்ற. இப்போ இது சரியா? சரி மாதிரி தெரியுது. அங்கே தான் இந்த குடும்ப வாழ்க்கைக்கான அந்த மொராலிட்டி, அந்த எத்திக்ஸ் பேசுது. ஹீ இஸ் ரைட் பை ஆர்டர், பட் ஹீ இஸ் நாட் ரைட் பை எத்திக்கல் வேல்யூஸ். அதனால தான் நீங்கள் செய்யக்கூடிய செயல்களை எல்லாம் உங்கள் பக்கமாக பார்த்து நீங்கள் முடிவு எடுக்கக்கூடாது, நீங்கள் கடவுள் பக்கமாக பார்க்கணும். இப்போ எங்ககிட்ட கவுன்சிலிங் வராங்க, அப்போ நாங்கள் யாரை ரைட்டு யாரை தப்புன்னு சொல்லுவோம், மூஞ்சை பார்த்து சொல்கிறதில்ல. இந்த அம்மா நல்லா மேக்கப் போட்டிருக்கு, அநேகமாக இது சரியாக தான் இருக்கும், ஐயா இந்த ஆளை பார்த்தா ரொம்ப ஸ்மார்ட்டாக தெரிகிறார், இவர் தான் சரியாக இருப்பார். அவங்க சொல்கிறத வச்சு அவங்க வேல்யூஸ் எங்கிட்ட நிற்கிதுன்னு பார்த்து அதை வச்சு தான் சொல்லுவோம், இது கிறிஸ்துவினுடைய விழுமியங்களோட ஒத்து போகுதா அப்படின்னு பார்த்து சொல்லுவோம். யூ ஆர் ரைட், யூ ஆர் ராங், இல்லை யூ ஆர் ரைட், யூ ஆர் ராங்னு சொல்லுவோம். அப்போ நீங்களே யோசித்து பார்க்கணும். குடும்ப வாழ்க்கை குழந்தைகளுக்கு நல்ல ஒரு முன்மாதிரி, ஒரு தியாகம். சமூக வாழ்க்கைக்குன்னு போனீங்கன்னா அங்கே ஒரு நீதி, ஒரு சமத்துவம், பிறர் உரிமைகளையும் மதித்து நடப்பது, பலவீனர்களை பாதுகாக்க முயற்சிப்பது, தூக்குவது. இதுதான் இதில் தான் இந்த சாதிய காரியங்கள் எல்லாம் வருது. அனாதைகள் வெளியிலேருந்து வந்திருப்பான். சில கிராமத்தில் பார்த்திங்கன்னா அவன் பேசக்கூடாது, நான் பார்த்துருக்குறேன். அவன் வந்து வெளியூர்காரன், அந்த ஊரில் வந்து அவங்க குடியிருக்கிறாங்க, 20 வருஷமாக இருக்கிறாங்க. அந்த ஊரில் பொண்ணு கட்டிக்கிட்டு வந்திருக்கிறாரு. அவர் அந்த ஆம்பளை வெளியூர்காரர், பொண்ணு இந்த ஊர், ஆனால் அவன் வெளியூர்காரன். இந்த ஊரில் அவனுக்கு எந்த பங்கும் கிடையாது. நம்மளோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்ககிட்ட வரி வாங்கக்கூடாது, ஜாதி. பார்த்தீங்களா? அப்போ இதை பேசுகிறவங்கெல்லாம் ரொம்ப பெரிய நாட்டாமா மாதிரி தெரியும், பெரிய பெரிய ஆளுகளை போல தெரியும். ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் அவங்களாம் காரி உமிழப்பட வேண்டியவர்கள். பார்த்தீங்களா? அது சாமியாராக இருந்தாலும் அப்படி தான். இப்போ நான் உங்களை பார்க்கும்போதே உங்களுக்கு முன்னாடி நான் திரையை போடுறேன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் யாருன்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க, நல்ல சாமியார், ஆள்பட்ட சாமியார் அப்படி நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் நான் வந்து திரை போடுறது எனக்கு ஆண்டவருக்கு தெரியும். இப்போ துப்ப மாட்டார் ஆண்டவர், எங்கே துப்புவார்? அங்கே போடோடி துப்பார். அக்கா கண்ணை காட்டாங்க, எல்லாம் அங்கே இருக்கு. பிரைஸ் தி லார்ட் தேவ பிள்ளைகளை. அதனால தான் ஆண்டவர் இன்னைக்கு நம்ம ஒரு வாழ்க்கைக்கான வழிகாட்டியாக இந்த விவிலியத்தை கொடுத்துருக்கிறாரு, இந்த தியானங்களை கொடுக்குறாரு.
புரியாதவங்கெல்லாம் புரிஞ்சு வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்க அப்படின்னு. அப்போ நம்ம பைபிளை படிக்கணும். இந்த தியானங்களில் குருக்கள் சொல்கிறத நீங்கள் ஆழமாக கேட்டு நான் என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு மாற்றத்திற்கான தளத்தில் நம்ம பயணிக்கணும். இந்த எத்திக்ஸ் இல்லாத அறிவு ஆபத்தானதுன்னு சொல்லப்படுகிறது. எத்திக்ஸ், இந்த நெறிமுறை இல்லாத ஒரு வாழ்க்கை ஆபத்தான ஒரு வாழ்க்கை. ஒரு மொராலிட்டி, ஒழுக்க நெறி இல்லாத ஒரு வாழ்க்கை ஆபத்தான வாழ்க்கை. எத்திக்ஸுடன் கூடிய அறிவு தான் இந்த மனுக்குலத்தை உயர்த்தக்கூடியது. அதுதான் இந்த நாடுகளை ஒன்று சேர்க்கும். சண்டை நடக்குது, நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் பெரிய பெரிய நாடுங்கிற. ஆண்டவருக்கு முன்னாடி அவங்கெல்லாம் நாத்த முடிச்சவங்க பாருங்கள். நேர்மையோடு செயல்படாத யாராக இருந்தாலும் அவருக்கு முன்னாடி மண்டிக்கிட்டு கிடக்க வேண்டிய நேரம் வருகிறார். ஆகவே நீங்கள் உங்கள் வாழ்க்கையை காப்பாற்றிக்கங்க, நீங்கள் உங்கள் குடும்பத்தை காப்பாற்றுங்க. உங்களுடைய சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் இந்த செய்திகளை எடுத்து சென்று அடுத்தவர்களையும் ஆண்டவருடைய நெறிமுறைக்குள்ளே கொண்டுட்டு வந்து வாழுங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த உலகத்தில் தோல்வியடைந்த பிள்ளைகளாக கருதப்படுவீங்க. இவ்வளவும் இழந்துட்டு நீங்கள் நெறிமுறைப்படி வாழ்ந்தீங்கன்னா வாழ தெரியாதவன், இவன் ஒரு வாழ தெரியாதவன் ஊர் உலகம் சொல்லும், ஆண்டவர் சொல்ல மாட்டார். ஆண்டவர் அப்படி வாழ்ந்த பிள்ளைகளை பார்த்து சொல்லுவார், நம்ம செத்து கீழே மடிந்து விழும் பொழுது, இதோ என் அன்பார்ந்த மகன், இதோ என் அன்பார்ந்த மகள், இவரில் நான் பூரிப்படைகிறேன். இந்த வார்த்தைக்கு நீங்கள் சொந்தக்காரராக மாறணும்னா let us walk in the way of Jesus. God bless you. Amen.